சரிங்க, சரிங்க. ஓகே. ஸோ ஸ்க்ரீன் இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஆ தெரியுது. ஓகே. ஸோ முதலாவது வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, அடுத்த விஷயமா நம்ம பார்க்குறது வந்து, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேத்திக்கும் பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம வந்து தீர்க்க தரிசனத்துல வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்த வந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம். அப்புறம் பொதுவான ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம தானியேல்லேருந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் பார்த்தோம்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில், அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, தேவாலயத்த வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது இதுதான் தேவாலயம். பயங்கர பிரம்மாண்டமா கட்டப்பட்ட தேவாலயம் சொல்லி பார்க்குறோம். ஸ்க்ரீன்ல தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இத வந்து அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது வந்து சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "பாருங்க எவ்வளோ அழகா கட்டியிருக்காங்கல்ல தேவாலயம். எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல" சொல்லி சொல்றாங்க. சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, "இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்படும்" சொல்லி சொல்றாரு. அது கேட்ட உடனே சீஷர்களுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க பலிகள் செலுத்துறதா இருக்கட்டும், தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆலயத்துல இருந்து தான் வந்து செலுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு சீஷர்களுக்கு. அப்போ சீஷர்கள் என்ன கேட்குறாங்க அடுத்தபடியா, "இவைகள் எப்போ சம்பவிக்கும்?" சொல்லி 3 கேள்விகள் கேட்குறாங்க பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு ம். அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? ஆ. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க. பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 கேள்வி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க போறாரு இயேசு கிறிஸ்து? ஒலிவ மலைக்கு போறாரு. இது நம்ம ஒலிவ மலை. மேப்ல பார்த்தோம்னா வந்து, தேவாலயம் சொல்றது டெம்பிள் மவுண்ட் சொல்லி பார்க்குறோம். இங்க தான் இருக்கு. இந்த தேவாலயம் தான் வந்து எருசலேம் நகரத்தோட மேப் இது. எருசலேம் நகரம் எவ்வளோ பெருசு சொல்லி பார்க்குறோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 20% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் அந்த ஆலயத்தோடைய இடம் மட்டுமே இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒலிவ மலை மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் சொல்லி போட்டிருக்கு. அந்த ஒலிவ மரங்கள் வளர்ற இடத்த வந்து ஒலிவ மலை சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அங்கதான் இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களோட போறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இங்க இருந்து. அப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இது மலை இல்ல. மலையில இருந்து பார்க்கும்போது இதுவும் மவுண்ட் டெம்பிள் மவுண்ட் இது. மவுண்ட்னா மலை, இதுவும் மவுண்ட், இதுவும் மவுண்ட். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா டெம்பிள் தெரியும். ஆலயம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பிக்சர் கூட காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு பிக்சர்ல? இயேசு கிறிஸ்து இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா டெம்பிள் ஆலயம். இந்த ஆலயம் இருக்கு. ஓகே. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில இருக்காரு. மலையில இருந்து இந்த டெம்பிள் மவுண்ட்ட கட்டுறாரு. ஆமா பிரதர். ஆமா, பாக்குறாரு. ஆமா. ஓகே. ரைட். ஸோ அதுதான் இங்க பாக்குறோம். இன்னொன்னு பிக்சர் வேணா காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். சரிங்க, சரிங்க. ஆ, பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆலயம் தெரியுதா? ஆமா பிரதர். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது. ஆமா. அங்க தெரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டெம்பிள் இருக்கு. இயேசு கிறிஸ்து இங்க இருந்து காமிக்கிறாரு. அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் வந்து இங்க பேசுறாங்க. ஓகே. அவங்க ஒலிவ மலைக்கு போன பின்பு அங்க இருந்து வந்து பேசும்போது இவைகள் எப்போ சீஷர்கள் எத்தனை கேள்வி கேட்கிறாங்க சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி படிங்க. 3ஆம் அதிகாரம். சாரி 3ஆம் வசனம்.
பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் ம். சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இவைகள் சொல்லும்போது எத பத்தி பேசிட்டு இருக்காங்க? அ அதான் இந்த இவைகள் ஆண்டவர் சொன்னது வந்து இடிக்கப்படும் காலங்கள் எப்போது சம்பவிக்கும்? கரெக்ட். ஒரு கல் மேல் ஒரு கல் அதுபடிக்கு இடிக்கப்படுறது எப்ப சம்பவிக்கும்? சொல்றது கேக்குறாங்க. ம். ஓகே. ம். அப்புறம் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பாருங்க, உமது வருகைக்கும் சொல்றது 2வது கேள்வி. இயேசு கிறிஸ்துவோட வருகை. அடுத்து உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? சொல்லி 3 கேள்விகள் கேக்குறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட. ஆமாம் பிரதர். ஓகே. சோ இதே விஷயம் தான் லூக்காலயும் இருக்கும். இதே விஷயம் தான் மார்க்லயும் இருக்கும். மார்க் 13, லூக் 21 அதுலயும். ஓகேவா? ஆனா கேள்விகளுடைய கிளியரா கேள்விகள் கேட்ட விஷயங்கள் வந்து தெளிவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்தேயுல இருக்கும். ஓகேவா? ம். சோ இதான் நம்ம சரிங்க பார்க்கிறோம். பிரதர். இப்ப இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா கீழ வந்து இந்த காரியங்கள தான் வந்து சொல்ல வராரு சொல்லி பார்க்கிறோம். இது எப்படி சொல்றாருன்னா, அவர் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் சொல்றாரு. என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உலகத்தின் முடிவ பத்தி பேசுறாரு. பின்பு வந்து பாத்தீங்கன்னா, இவைகள் எப்போ சம்பவிக்கும் சொல்லி சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அவருடைய வருகைய பத்தி பேசுறாரு. சோ அந்த மாரி மாறி மாறி பேசுறாரு. வேணா நம்ம பார்க்கலாம். 4ஆம் வசனத்துல இருந்து படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ம். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ம். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ம். பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பாத்தீங்கன்னா, இது படிக்கும்போது வந்து, இது வந்து அந்த ஒரு கல் மேல் ஒரு கல் அதுபடிக்கு அந்த டைம்ல சொல்ற மாரி இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. உலகத்தின் அவ்வளவுதான். முடிவ வந்து சொல்ற மாரி இருக்கு. எப்படி நம்ம பார்க்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, லூக்கால இதே வசனத்த படிக்கலாம் நம்போ. லூக்கா 21 8ல இருந்து பாருங்களேன். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு, ம். நான் தான் கிறிஸ்து என்றும், காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். ம். அவர்களை பின்பற்றாதிருங்கள். ம். வாசிட்டுங்களா? அப்படியே படிங்க. 10, ஆ. 11 வரைக்கும் படிங்க. சரிங்க. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ம். ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். ம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும், பெரிய அடையாளங்களும் உண்டாகும். போதும் பிரதர். பாத்தீங்கன்னா, இங்க தெளிவா இயேசு கிறிஸ்து எத பத்தி பேசிட்டு இருக்காரு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் முடிவு உடனே வராது வராது. சொல்லி சொல்றாரு. அப்ப எந்த கொஸ்டின் பத்தி பேசிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, 3வது கொஸ்டின். நீங்க ம். நோட்ஸ் எழுதும்போது பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் சொல்லி எழுதிக்கோங்க. அதுல இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது என்னதுன்னா 3வது கொஸ்டின். அந்த தெளிவு வந்து பாத்தீங்கன்னா மத்தேயுல வந்து குடுக்கல. மத்தேயுல டைரக்ட்டா பேசுற மாரி இருக்கு. ஆனா லூக்கால பாத்தீங்கன்னா அங்க டைரக்ட்டாவே சொல்லியிருக்காங்க. அது முடிவ பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்ட்டு. கரெக்ட்டா? சரிங்க. அது எந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம்? 9ஆம் வசனத்துல. ஓகே. ஆனா முடிவு வராது சொல்ட்டு. அதே போல தான் இது படிச்சுட்டு இருக்கிறது 11ஆம் வசனம் நம்ம படிக்கிறோம். ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும், ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்களும் சொல்லும்போது, அதுதான் பார்த்தீங்கன்னா 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம். இந்த மாரி வந்து யுத்தங்கள் வந்து அந்த காலத்துல பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்தது கிடையாது. பயங்கரமான யுத்தங்கள். பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த காலத்துல தான். அதுவும் இந்த முடிவு காலத்துல. இத பத்தி நம்ம இன்னொன்னு ஒரு தீர்க்கதரிசனம் மூலமா நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பதில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3வது கேள்விக்கு சொல்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு இன்னொன்னு ஒரு ஆதாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தேயுல படிக்கும்போது நீங்க 8 படிங்களேன். 7, 8 படிங்களேன் ஃபர்ஸ்ட். மத்தேயு 24, 7, 8. இத புடிச்சுக்கோங்க. 2த்தையும் புடிச்சுக்கோங்க. லூக்காவையும் ஆ, புடிச்சுக்கோங்க. சரிங்க. ஆ. சரிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ம். பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ம். அப்புறம்? அப்பொழுது உங்க ஆ. அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, பாருங்க. உங்களை கொலை செய் அப்பொழுது சொல்லி போட்டுருக்கு. அப்பொழுதுனா அந்த நேரத்துல சொல்லும்போது, ஆ, அப்ப பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள்லாம் இருந்த காலம், சீஷர்கள்லாம் இருந்த காலம் பார்த்தீங்கன்னா, அப்ப 1ஆம் நூற்றாண்ட பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க.
சொல்லி எல்லாருமே நினைச்சுப்பாங்க. ஓகே, அப்பொழுது உபத்திரத்தில் உங்களை புண்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. அதே விஷயத்த நீங்க லூக்கால வாங்கல, லூக்கா 21 10 11 படிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் அப்போது ராஜ்யம். அவர் ராஜ்யமும் எழும்பும், பல ஆ, இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், ம், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஆ. அப்புறம் இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து பாருங்க. ஜெப ஆலயங்களுக்கும் ஆ, என்ன சொல்லி போட்டிருக்கு? இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே சொல்ற ஒரு ம், முக்கியமான வசனம் வருது, வார்த்தை வருது. ஓகே, ம், ம். பிஃபோர் ஆல் திஸ் சரிங்க சார். அவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? புடிச்சு உபத்திரப்படுத்துவார்கள் சொல்லி போட்டிருக்கு. இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து என்னதுன்னா மத்தேயுல வந்து சொல்லப்படல. ம், பிஃபோர் ஆல் திஸ் இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே சொல்றது. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா சரிங்க. அப்ப இவைகள் நடக்கிறதுக்கு முன்னேன்னா இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் வருடங்களுக்கு எல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? உபத்திரவப்படுத்துவாங்க சொல்லி போட்டிருக்கு. ம். முன்னேனா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி திருப்பி வந்துருது. அப்ப ஆமா, எந்த பிஃபோரா. ம், பதிலா சொல்ல ஆரம்பிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா முதலாம் கேள்வியை வந்து ஆன்சர் பண்றாரு. புரியுதா? ம். சரிங்க, சரிங்க. அப்படியே நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. 21 12ல இருந்தே படிங்க அப்படியே ஃபுல்லா. 21 எது பிரதர்? லூக்கா பிரதர்? லூக்கா 21 படிக்கலாம். மத்தேயு 24ல 9ல இருந்து கூட நம்ம படிக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ம். சரிங்க பிரதர். மத்திய 24லேருந்து எத்தனாவது 9ல வசனம் இருந்து பிரதர் வாசிக்க 9ல சொல்லுங்க? இருந்து 9ஆம் வசனத்துல இருந்து. 9. ஆ, சரிங்க பிரதர். மத்திய 24:9. அப்போது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தினிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு ம், பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ம். அப்படியே படிங்க. ஆ, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகமெங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, இது எந்த முடிவை சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த முதலாம் கேள்வியில இருக்கிற முடிவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னதுன்னா ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்படும் சொல்லிட்டு. ம். ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆ, இல்ல பிரதர், ஒன்றும் பிரசங்கிக்கப்படல பிரதர். வேணா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 1:23. ஆ, அதோ. 1:23ங்களா? ஆ இந்த ஒரு நிமிஷம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். என்ன சொல்றாரு? இந்த சுவிசேஷம் வானத்தில் கீழுள்ள அனைத்து மக்களுக்குமே என்ன பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. சிருஷ்டிகளுக்கு being preached to every creature under the heaven. சொல்லும்போது ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்களாம். ம். எப்போ? பவுல் காலத்திலேயே, கொலோசியர்லயே சொல்லிட்டாங்க. பாக்குறோம். நான் வந்து அதுக்கான இது சொல்லிட்டு இது வந்து நீங்க உங்ககிட்ட திருவிவிலியம் இருக்கா? பைபிள் திருவிவிலியம் இல்லைன்னா ஈஸி டு ரீடு. நான் வேணா இங்க எடுக்கிறேன், ஸ்கிரீன்ல எடுக்கிறேன். ஸ்க்ரீனில் எடுத்துருங்க பிரதர் கொஞ்சம். ஏன்னா என் கையில் இல்லை. நம்ம இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி பண்ணும்போது நம்ம நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் வச்சிருந்தோம்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. சரிங்க பிரதர். எனக்கு வந்து இது மொபைல் ஆப்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆப்ஸ் வந்து பிரதர், அதில் அந்த ஆப்ஸே இருக்குது. ஓகே, அதுல வச்சிருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஆ, ஏதாவது ஒரு வகையில நம்ம பாக்குறது.
சரிங்க, சரிங்க. அப்படியே படிங்க. இதை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. நீங்கள் நற்செய்தியை கேட்டு கொண்டு ஸ்கிரீன் தெரியுதா பிரதர்? தெரியுது பிரதர், தெரியுது பிரதர். நல்ல படிங்க நல்லா சத்தமா. இந்த ப்ளூ ஷார்ட், அந்த ப்ளூ கோட் போட்டு வச்சுங்க, அது வரைக்கும் படிக்கிட்டுங்களா? அது வரைக்கும் தான். சரிங்க சார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கி இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பாருங்க, பறைசாற்றப்பட்டுள்ளது. இந்த நற்செய்தி வந்து என்ன இருக்கு? பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் என் நற்செய்தியை அறிவிக்கும் திரு தொண்டன் ஆனேன்னு சொல்லி சொல்றாரு. பறைசாற்றப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா உலகமெங்கும். இப்போ முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அது இன்னும் வந்து நற்செய்தி வந்து நிறைய பேருக்கு போல, நிறைய கிராமத்துல இருக்கவங்களுக்கு இல்லைன்னா வந்து ஆதிவாசிகளுக்கு போல சொல்லி சொல்றது வந்து அப்படி கிடையாது. ஓகே, அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 1ஆம் அதிகாரம் ஓகே 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்க பாருங்க, நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னதுன்னா, யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் சொல்லி சாட்சியா இருப்பீங்க சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? இயேசு கிறிஸ்து இங்க சீஷர்கள் கிட்ட சொல்றாரு. ஓகே, அங்க கேதர் அங்க சுத்தி இருந்த சீஷர்கள். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன பரமேறாரு சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க பார்த்து கொண்டு இருக்கையில் அவர் வந்து மேல எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப சீஷர்கிட்ட வந்து அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சாட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எருசலேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வந்து ஆரம்பிச்சது. 2ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அதுல பாருங்க, 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வந்து 2:14. 14ங்களா? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்கள் நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்க, எருசலேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சபை உண்டாச்சு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூதர்கள் வந்து அந்த எருசலேம் கூடுகையில ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்து வராங்க, ஒரு பண்டிகையில வராங்க. வரமேது அநேக 3000 பேர் கிட்ட என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது வேணா நம்ம கீழே படிக்கலாம். 40-41 படிங்க. 3000 பேர் கிட்ட ரட்சிக்கப்படுறாங்க. 2:40-41. இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, 3000 பேர் கிட்ட சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களாம். அப்ப அவங்க சபை வந்து பாத்தீங்கன்னா எருசலேம்ல தான் கூட்டிட்டு இருந்து சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைராக்கியமா வந்து 7 பேர் கிட்ட செலக்ட் பண்றாங்க. ஸ்தேவானு, பிலிப்பு, அந்த மாதிரி சொல்லிட்டு 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஸ்தேவானை வந்து கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க சொல்லி நம்மளுக்கு தெரியும்ல. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். பாருங்க, சபை வந்து வெறும் அப்போஸ்தலர்கள் தவிர, ஓகே, என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா மிச்ச பேர்லாம் 3000 பேர் கிட்ட ரட்சிக்கப்பட்டாங்கல்ல. அவங்க என்ன பண்ணாங்களாம், யூதேயா சமாரியாக்கு போயிட்டாங்களாம். யூதேயா சமாரியா எது? நான் இஸ்ரேல் மேப் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இதுதான் இஸ்ரேல் மேப்.
போயிடுச்சா? தெரியுதா பிரதர் இப்போ? தெரிஞ்சு ஆ ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்கதான் எருசலேம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் சபை கூட்டிட்டு இருந்தது. இங்கதான் வந்து சீஷர்கள் 120 பேர் கிட்ட இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பரம் ஏறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நீங்க உலகம் எங்கும் சாட்சியா இருங்க. எருசலேம், யூதேயா சொல்றது யூதேயா ஸ்டேட், இப்ப எப்படி தமிழ்நாடு மாதிரி யூதேயா ஸ்டேட், சமாரியா சொல்றது இப்போ கர்நாடகா மாதிரி கர்நாடகா ஸ்டேட். ஓகே, சமாரியா, அப்புறம் உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருங்கள் சொல்லி சொல்றாரு. அப்படிதானே சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எருசலேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே, பேசிட்டு 3000 பேர் கிட்ட இங்க ரசிக்கப்படுறாங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு நாளும் கூடுகை பண்ணும்போது நிறைய பேர் வராங்க. அப்போ ஸ்தேவான் வந்து கல்லெறியப்பட்டு சாவடிச்சிட்ட பிறகு உபத்திரம் பயங்கரமா ஆயிடுது. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, எருசலேம்ல இருந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தவிர மொத்தம் 12 பேர், அவங்கள தவிர மிச்சம் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்களா, 3000 பேர் அதுக்கு மேல யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, யூதேயா சமாரியா சொல்ற இடத்துக்கு சிதறிட்டாங்க. சரிங்க. ஓகே, அப்ப அதாவது இயேசு சுத்த தமிழ்ல சொன்னா ஓடி போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓடி போல, அவங்க வந்து செதறிட்டாங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பிஸ்கெட் நம்ம உடைச்சோன்னா வந்து செதறுதுல்ல, அந்த மாதிரி செதறிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட விசுவாசம் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாசம் இருக்கு, அவங்க சீஷர்களா இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களாம். வேணா 8ஆம் அதிகாரத்திலே பாருங்களேன், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா, செதறி போனவங்க ஓடி போல, சுவிசேஷத்தை விட்டு கிறிஸ்துவ விட்டு ஓடி போல, பிரசங்கித்தார்கள், எங்கும் போய் பிரசங்கித்தார்களாம். ஓகே, அப்படியே படிங்க பிலிப் 5ஆம் வசனம். 5வது வசனம் இதுல எங்க 8ஆம் அதிகாரத்துல. சரிங்க. அப்போது பிலிப் என்பவன் சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பாருங்க, சமாரியால போய் பிரசங்கிக்கிறாரு. ஓகே, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷம் வந்து அப்படியே பரவுச்சு. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரோ, எருசலேம்ல சாட்சியா இருப்பீங்க, யூதேயா சமாரியா சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா சபையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எருசலேம்ல இருந்தது, கூட்டமா இருந்தாங்க. அங்க பயங்கரமான உபத்திரம் வந்த உடனே செதறி போய் யூதேயா சமாரியாக்கு வந்து பிரிஞ்சு போறாங்க சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் வராரு பாருங்க நம்மளுடைய ஆளு, யாரு, அப்போஸ்தலர் பவுல் வராரு. பவுலுடைய கன்வென்ஷன், அவருடைய மரம் மாறுதல் எங்க நடக்குது, 9ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஓகே, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிடுறாரு அவரை, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொல்லிட்டு. 5ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். போதும். சோ அப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் சொல்லி சொல்லுவாங்க, நான் சொல்றேன், நீ அங்க போ, பட்டணத்துக்கு போ சொல்லிட்டு டமஸ்கஸ்க்கு போ சொல்றாரு சொல்லி பாக்குறோம். டமஸ்கஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேப்ல பார்த்தோம்னா எங்க இருக்கு, டமஸ்கஸ் தெரியுதா? இங்க பாத்தீங்கன்னா எருசலேம் இங்க இருக்கு, கீழே இருக்கு, இது மேல இருக்கு டமஸ்கஸ். இந்த மாதிரி நீங்க மேப் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும், பைபிள்ல சொன்ன நகரங்கள் எல்லாமே. அப்ப நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். பெத்லஹேம் பக்கத்துல இருக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், ஒரு வளர்ந்த இடம் நாசரத் இங்க இருக்கு, கானான் அந்த கல்யாண வீட்டுல வந்து திராட்சை ரசமா மாத்தினார்ல தண்ணிய, அந்த இடம். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லிய கடற்கரை, அங்க வந்து மீன் பிடிக்கிறது, மீன் வறுத்து கொடுத்தாரு சிஷர்களுக்கு, அந்த இடம் எல்லாமே இங்கதான். டமஸ்கஸ் இங்க இருக்கு. சோ டமஸ்கஸ்க்கு போ சொல்லிட்டாரு. அங்க போகும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க, 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை சூஸ் பண்ண ஒரு பாத்திரம் யாருன்னா அப்போஸ்தலர் பவுல். சவுலா இருந்த பவுல் சொல்லி பாக்குறோம். அவர் என்னதான் புறஜாதிகளுக்கு சாட்சியா இருக்கிறதுக்காக, ஓகே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் சொல்லி சொல்றாரு புறஜாதி மக்களுக்கு. அவ பாத்தீங்கன்னா நீங்க இந்த மேப்ல பாத்தீங்கன்னா யூதேயாவா இருக்கட்டும் சமாரியாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே என்னது, இஸ்ரேல் மக்கள். கரெக்டா? எருசலேம்ல இருந்து யூதேயா சமாரியா இஸ்ரேல் மக்கள். ஆனா புறஜாதிகள் சொல்லும் போது உலக மக்கள். உலக மக்களுக்கு பிரசங்கிக்கப்படுறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா யாரை சூஸ் பண்ணாராம்? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் பவுலை சூஸ் பண்ணிருக்காராம். ஓகே,
அவரை சூஸ் பண்ணியிருக்காராம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கொலோசியர்ல நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? நான் புறஜாதிகள் மக்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறேன். சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டாயிற்று. அதான் நம்ம வந்து இந்த வசனத்துல படிக்கிறோம். சரிங்க அதானே சரிங்க. போட்டிருக்கு. ஆமா. சொல்லுங்க. 1 ஆமா பிரதர். அந்த ஆ, சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். பாருங்க. அதற்கென்றே நான் ஊழியக்காரனானேன். அப்போ அவருடைய பர்பஸ் பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு. அவர் மட்டும் பண்ணாரா சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. சீஷர்கள் எல்லாருமே. தோமா வந்து ம். எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு இந்தியா வந்திருக்காரு. வந்தது. ஆமா ஓகே. பிரதர். இந்த மாதிரி இன்னொன்னு சீஷர் வந்து சைனாக்கு போயிருக்காங்க. அங்க ம். ஒரு ரிலிக்ஸ் யார் இருக்கு. அது பிரதர் சைனாவுக்கு போனவர் அது தோமா சொல்றாங்க யார் சில பிரதர்? பேரு. சில பேர் வந்து அவங்களோட ரிலிக்ஸ் படி வேற ஏதோ சொல்றாங்க. அது அக்யூரேட்டா தெரியல. அந்த மாதிரி சரிங்க. சொல்லப்பட்டிருக்கு. இல்லன்னா வந்து சீஷர்கள் இல்லாத அவங்க அவங்க மூலமா கேள்விப்பட்ட ஆட்கள் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எப்படி வந்து ஓ! 3000 பேர் கிட்ட சிதறிப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமா இப்ப எப்படி பிரதர். ஆமா. பிலிப் வந்து பாத்தீங்கன்னா அவர் சீஷரே கிடையாது. ஆ, ஆ. இந்த நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பாக்குற பிலிப் வந்து அவர் சீஷரா பாத்தீங்கன்னா சீஷர் கிடையாது அவரு. ஓஹோ! அவர் வந்து பாத்தீங்கன்னா 7 பேர்ல ஒருத்தர். பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா 6ஆம் அதிகாரம் பாருங்க. ம். ஸ்தேவானா இருக்கட்டும், பிலிப்பா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து சீஷர்கள் கிடையாது. ஓஹோ! 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுக்கு கையாட்சிக்கு கொடாமல் இல்ல இருக்கையில் அது இல்ல பிரதர். எதுனா ஆ, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சாரி. சரிங்க சரிங்க. இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாயிருந்து அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய சேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்ணமினாவையும் யூத மார்க்கத்தாம் ஐந்தவனான அந்தியோகியா பட்டணனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு பாருங்க தெரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க தலை மேல கை வச்சாங்க சொல்லி போட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஆஹா. இவங்க அப்போஸ்தலர் கிடையாது. இவங்க இந்த 7 பேர் 7 பேரு. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள். என்னதுன்னா நீங்க சரிங்க அடுத்த சரி. ஊழியத்தை நீங்க நடத்துங்க சொல்லிட்டு. அது கைகளை வச்சு ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க? ஊழியம் பண்றதுக்கு போறாங்க. 8ஆம் வசனம் பாருங்க. ஸ்தேவான் என்ன பண்றாரு? சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அடையாளம் செய்து நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறாரு. அதே பேர் பிலிப் வந்து பாத்தீங்கன்னா சமாரியாக்கு போயிடுறாரு. போய் அற்புதங்களை செஞ்சு கிறிஸ்துவ பத்தி நாமத்தை வந்து அறிவிக்கிறார் சொல்லி தான் நம்ம 8ஆம் வசனத்துல படிச்சோம். 8ஆம் அதிகாரத்துல படிச்சோம். ஆமா. அப்போ சீஷர்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 12 பேர் நம்மளுக்கு தெரியும். அதுல யூதாஸ் கரியத் போயிட்டாரு. அவங்க பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். பாருங்க இவங்களாம் தங்கி இருந்தார்கள் சொல்லி பாக்குறோம். இங்க பிலிப்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர் வருது. இந்த ஆமா. பிலிப் தான் அந்த பிலிப்பா பாத்தீங்கன்னா கிடையாது. ஓ, இவர் வந்து சரி. பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பிலிப். ஆஹா, சரி அவர் வந்து சரி. வேற பிலிப் சொல்லி பாக்குறோம். அது இன்னொன்னு இடத்துல லூக்கால வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருன்னு சொல்லி கிளீனா போட்டிருக்கோம். எங்க இருக்குன்னா மார்க் 3:13 எல்லாம் லூக்கா 6:13 இருக்கு. ஆறு 13. பொழுது விடிந்த போது அவருடைய தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அவர்கள் ம். யார் பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் ஆ. சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு. ஆ வாசிட்டோங்களா சார் அப்படியே? பிலிப் இல்ல போதும் போதும். சோ சரி. இங்கேயும் இருக்கு. அதே நேரத்துல மார்க் 13ல இருந்து 15 இருக்கு. சரிங்க சரிங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா சீஷர்களுடைய பேர் இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள். ஓ, அப்போஸ்தலர்கள்னா வந்து கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சொல்லி பாக்குறோம். சரிங்க brother. அப்போ பிரதர் அந்த இன்னொரு பிலிப்பு சொன்னீங்கல்ல, ஆமா. அவர் வந்து சுவிசேஷம் சொல்லப்பட்ட ஒரு சகோதரன். ஆமா. சுவிசேஷம் கேள்விப்பட்ட சகோதரன்.
சொல்லி பார்க்கிறோம். சரிங்க. அவர் வந்து சீஷர் கிடையாது, அப்போஸ்தலர் கிடையாது. அதனால தான் வந்து சரிங்க. பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் ஆகிய பிலிப்பி இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் அவர் மேல கை வைக்கிறாங்க. அதான் அங்க போட்டிருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல. இவர் வந்து வேற ஆளு. சரிங்க. 6ஆம் சரிங்க. வசனம் 6ஆம் வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இவர் மேல கை வைக்கிறாங்க. எப்படி வந்து சிமியோன் சொல்ற ஒரு பேர் வந்து காமனா இருக்கும் அந்த மாதிரி இவன் 8ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிமியோன் சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கும், இன்னொருத்தர் இருப்பாரு. ஆனா அவர் வந்து மந்திரவாதி. சரிங்க. சரிங்க. இங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் பாருங்க, 8, 9. அப்போஸ்தலர் 8:9ங்களா? ஆ சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து பாருங்க, சீமோன் சொல்லி போட்டிருக்கு. சீமோனோட பேர் வந்து யாரோட பேரு? பேதுருவோட பேரு சீமோன் சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேமா சிமிலரா இருக்கும். ஆனா அது வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுனால அப்போஸ்தலர் பிலிப் ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி அப்போஸ்தலர் பேதுரு இருக்காரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிலிப் வந்து கேள்விப்பட்டு வந்த பிலிப் இது. ஓகே, சத்தியத்தை கேள்விப்பட்டு 3000 பேர்ல வந்து சூஸ் பண்ணப்பட்ட வந்த ஒரு பிலிப். அவர் பாத்தீங்கன்னா சமாரியா போறாரு. அங்க முன்னாடியே போட்டிருக்கு பாருங்க, அப்போஸ்தலர்கள் தவிர 1ஆம் வசனத்துல மிச்சம் எல்லாரும் வந்து சிதறி போயிட்டாங்க, யூதேயா சமாரியா. அப்போஸ்தலர் தவிர சொல்லும் போது பிலிப்பும் அங்கதான் போயிருக்கணும், இருந்திருக்கணும், எருசலேம்ல தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிலிப் வந்து இந்த பிலிப் வந்து வேற பிலிப். ஓகே, 3000 பேர்ல. அதனால மக்கள் அப்போஸ்தலர் மட்டும் அங்க இருந்தாங்க எருசலேம்ல. மிச்ச பேர் எல்லாருமே அப்போஸ்தலர் சொல்லும் போது 12 பேர் மட்டும் அங்க, 11 பேர் மட்டும் அங்க இருந்தாங்க. யூதாஸ் கரியத்தில் 11 பேர் மட்டும் எருசலேம்ல இருந்தாங்க. மிச்ச பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிதறி போயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதுல பிலிப்பும் வந்து பாத்தீங்கன்னா சமாரியா போயிட்டார் சொல்லி தான் நம்ம 5ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஓகே, சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுல்ல? புரியுது. இது கான்டெக்ஸ்ட் படி நீங்க படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம படிக்கும் போது ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சரி, பேக் டு டாபிக் வந்துடலாம். நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்கதரிசனம். பாத்தீங்கன்னா உலகமெங்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும் சொல்ற அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அப்பொழுதே வந்து அறிவிக்கப்பட்டாச்சு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது பர்டிகுலரா வந்து யாருக்கு கொடுக்கப்பட்ட சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சீஷர்களை பார்த்து சொல்றாரு. நீங்க உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, பாத்தீங்கன்னா சீஷர்களாகிய அந்த 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. அதனால பவுல் வந்து தெளிவாங்க எழுதுறாரு. பிரசங்கிக்க இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீச்டுன்னு சொல்லி போட்டிருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு. ப்ரீச் பண்ணியாச்சு பண்ணியாச்சு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தோமா இங்க வந்து பிரசங்கம் பண்ணதா இருக்கட்டும், சைனாலா இருக்கட்டும், உலகம் யூரோப்பு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷம் வந்து போயிடுச்சு. அவங்க 1ஆம் நூற்றாண்டுலயே வந்து பாக்குறோம். ஓகே, பின்பு முடிவு வரும் சொல்லி போட்டிருக்கு. இது எந்த முடிவை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல படிங்க, 15ஆம் வசனம், மத்தேயு 24:15. மேலும் பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். பாருங்க, இதெல்லாம் படிக்கும்போது இது வந்து முடிவு நாட்கள் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா யூதேயால இருக்கிறவங்க மலைக்கு கடவர்கள் சொல்லும்போது ஓடி போங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, ஏன்னா பயங்கரமான ஒரு அழிவு வரப்போகுது. எதுக்கு? எருசலேமுக்கு, யூதேயாவுக்கு அழிவு வரப்போகுது சொல்லி சொல்றாரு. அங்க என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எருசலேம் இதுதான் யூதேயா எருசலேம். அந்த மேப் கூட பார்த்தோம்னா எருசலேம், யூதேயா இது எல்லாமே வந்து அழிக்கப்படுது சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த தீர்க்கதரிசனம் தான் வந்து இங்க மத்தேயு 24ல வந்து அங்க நம்ம பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த இடம் சொல்லி போட்டிருக்கு. 15ஆம் வசனம் திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. மேலும் பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது பரிசுத்த ஸ்தலம் சொல்லும்போது கிறிஸ்தவ இது யூதர்களுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அது எருசலேம் சொல்லி தெரியும். பரிசுத்த ஸ்தலம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து சரியா தெரியல. ஓகே, இது வந்து மத்தேயு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா யூத மக்களுக்காக எழுதப்பட்டது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா லூக்காக்கு போனோம். லூக்கால வந்து அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 20ஆம் வசனம் படிக்கலாம். 21, 20
21, 20 கரெக்ட். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். பாருங்க. அதன் அழிவு அங்கேயும் பாத்தீங்கன்னா அதன் அழிவு சமீபமா இருக்கு என்று அறிவீர்கள் சொல்லி போட்டிருக்கு. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்களே அதன் அழிவு சமீபமா இருக்கு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்த வசனம் படிங்க. அப்பொழுது அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படுவோம், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் சொல்றத வந்து எதை என்னவா சொல்றாங்க இங்க? எருசலேம் தேவாலயத்தை. எருசலேம் தேவாலயத்தை சொல்றாங்க. பரிசுத்த ஸ்தலம் சொல்லிட்டு டைரக்டா இங்க லூக்கால பாத்தீங்கன்னா எருசலேமே போட்டிருக்கு. அந்த பாலாக்கு மறுவறுப்பு வந்து என்ன சொல்றாங்க? ஆர்மி. அதானே போட்டிருக்கு ஆர்மி. இல்லனா வந்து அந்த திருப்பி அந்த 20 படிங்க. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை பாருங்க. எருசலேம் சொல்றது ஆர்மி. பாலாக்கு மறுவறுப்பு சொல்றது வந்து சேனை. மற்ற ஒரு சேனை வந்து என்ன பண்ணுதா பரிசுத்தமான இடத்துல வந்து கால வைக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாலாக்கு மறுவறுப்பு சொல்லி மத்தேயுல போட்டிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு நல்லா புரியும். நம்மளுக்கு சரியா புரியாததுனாலதான் லூக்கா வந்து தெளிவா எழுதியிருக்காரு. அது வேற யாரும் இல்லப்பா சேனை சொல்லி எழுதியிருக்காரு. ஓகே, இது எப்ப நடந்தது சொல்லி பாத்தீங்கன்னா எருசலேம் அழிக்கப்பட்டது. அதன் அழிவு சமீபமா இருக்கு சொல்லும்போது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. செகண்ட் டெம்பிள் ஆஃப் ஜெருசலேம் டிஸ்ட்ராய்டு சொல்லி போட்டீங்கன்னா 70 AD. சினா கிபி கிறிஸ்துக்கு பின் வந்து இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமா சொல்லி சுமார் 47 வருஷம் கழிச்சு இந்த இது வந்து இடிக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். தேவாலயம் பார்க்க பயங்கரமா இடிச்சு அதை வந்து கொளுத்திட்டாங்க ஃபுல்லாவே. ஒரு கல் மேல் ஒரு கல் அதை படிக்கி அதை முற்றிலுமா அடிச்சிட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் வந்து இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் அப்படியே நீங்க படிச்சு வந்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் அப்படியே படிங்க, கன்டினியூ பண்ணுங்க 21ல இருந்து. அப்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படுவோம், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்கும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. அப்படியே படிங்க. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கனியும் உண்டாகும், பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புற ஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள். பாருங்க, எல்லாமே அப்பதான் நடந்துச்சு. இஸ்ரேல் வந்து நாடு வந்து சிறைப்பட்டு போய் ஒட்டுமொத்தமா அவங்க லேண்டே இல்லாம நாடே இல்லாம வந்து 2000 வருஷமா இருந்தாங்க. ஓகே, ஒரு தேசத்துலயும் அவங்களுக்கு நாடு எப்ப கிடைச்சது சொல்லி பாத்தீங்கன்னா 1948 தான் வந்து அவங்களுக்கு நாடே வந்து திருப்பி கொடுத்தாங்க பிரிட்டிஷ். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா புறஜாதி மக்கள் கிட்ட தான் அடிமையா இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். வேணா பாத்தீங்கன்னா when did Israel got their land back? 1948 1948 மே 14ஆம் தேதி. ஓகே, லேண்ட் ஹஸ் பீன் திருப்பி 2000 வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ் ago கிபி 70ல வந்து ஃபுல்லா அழிக்கப்பட்டு நாடே இல்லாத ஒரு கண்ட்ரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1948 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாடு கிடைச்சது சொல்லி பாக்குறோம். அது வரைக்கும் என்ன இருந்தாங்கன்னா எக்ஸைல்னா அதுக்கு அர்த்தம் என்னது? எக்ஸைலுக்கு வந்து வெளியே கரெக்ட், வெளியேற்றப்பட்ட மக்கள். இது பாருங்க, எக்ஸைல்னா வந்து நிர்வாசம் சொல்லி போட்டிருக்கு. அது வெளியேற்றப்பட்ட மக்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் எக்ஸோடஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வராது. அது மாதிரி எக்ஸைல் சொல்றது, எக்ஸோடஸ் சொல்றது யாத்திரகாமம் சொல்லி போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரிதான் வெளியேற்றப்பட்ட மக்கள். அவங்க நாட்டில இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் 2000 வருஷமா அவங்களுக்கு நாடே கிடையாது. சோ பாத்தீங்கன்னா எப்ப அவங்களுக்கு நாடு கிடைச்சதுன்னா 1948 தான். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்கதரிசனம் பாருங்க அப்படியே அக்யூரேட்டா நிறைவேறுது. அப்ப என்னதுன்னா பால் குடுக்கிறவங்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ சொல்லி போட்டிருக்கு. ஏன் அப்படி போட்டிருக்கு? ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம்
மார்க்க அவங்க மாட்டாங்க. ஓட முடியாது. அந்த ஆ. மாரி வந்து ஆர்மி ஒரு முற்றுகை போட்டாங்கன்னா, அப்ப ஆமா. வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கர்ப்பவதிகளுக்கும், பால் குடிக்கிறவங்களுக்கும் ம். கையில பிள்ளை இருக்கு. ஒரு ஆமா. கஷ்டம். அதனால பயங்கர சொல்றாங்க. கஷ்டம். ம், ஆ ம், ம். அதே நேரத்துல ஓய்வு நாளாச்சும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதே மத்தேயுல படிங்க. மத்தேயு 24 ம். அதுல வந்து 16ல இருந்து படிங்க. 16 யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். ம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாவது எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். ம். வய வயல் அந்த ஓய்வு நாள் இருந்தது 20வது வசனத்துல இருக்குது பிரதர். 20ஆம் வசனத்துல இருக்கு. ஆமா. நீ நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க. அது வந்து மாரிக்காலம்னா என்னது? வின்டர் சீசன். ஓகே. ம். அப்ப வந்து பயங்கர குளிர் அடிக்கும்போது வந்து நீங்க ஓடி ஆமா. போகும்போது, ம். உங்களுக்கு இடம் வீடு இல்லாததுனால வீடு இல்லாம இருக்கும்போது, நீங்க அதிலேயே இதாயிடுவீங்க. அதனால வேண்டிக் ஆமா. கொள்ளுங்கள். அது ம். ஓய்வு நாள் இருந்தா நீங்க அது கட்டளைக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு நீங்க போமாட்டீங்க. ம். அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சொல்லிட்டு. அந்த நாள் வரும்போது பயங்கர கஷ்டமாயிடும். அப்ப பாத்தீங்கன்னா, இது எத பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, எருசலேமோட அழிவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வரலாற்றில் நடந்ததா சொல்லி பாத்தீங்கன்னா, இது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வா இருக்கு. இது கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 70 ஏடி அப்ப வந்து யாருனால வந்து இடிக்கப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா, செகண்ட் டெம்பிள் டைட்டஸ் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஜெனரல். ஓ. அவர்தான் வந்து இத இடிச்சார் சொல்லி பாக்குறோம். செகண்ட் டெம்பிள் 2ஆம் ஆலயத்த வந்து. ஓகே. அவரு பேர் வந்து பாத்தீங்கன்னா டைட்டஸ். ஓ, சரிங்க. டைட்டஸ் சொல்லி பாக்குறோம். இவரும் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு பயங்கரமான பெரிய ரோமன் எம்பரர் சர்வாதிகாரி. ஸ் அவங்க அப்பா தான் வந்து வெஸ்பேஷியன் சொல்லி பாக்குறோம். ஓகே. இத நீங்க சும்மா நோட் பாத்துக்கலாம். ஆ. இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா, எருசலேம் தேவாலயத்தை வந்து உடைச்சவர். ஆ டைட்டஸ். செகண்ட் டெம்பிள் போட்டிருக்கு பாருங்க. எருசலேம் டிஸ்ட்ராய் த சிட்டி அண்ட் த செகண்ட் டெம்பிள். ம். கிபி 70ல இன் 70 70ல ஆ. எருசலேமை பிடிச்சிட்டாரு. பிடிச்சு அதை அழிச்சு ஆலயத்தையே வந்து ஒரு கல் மேல் ஒரு கல் அதுபடிக்கு அடிச்சவர் இவர்தான். ம். அதனால சரி. அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, நீ வந்து சூப்பரா நீ வந்து அந்த இத ஆ பிடிச்சிட்டேன். பண்ணதுனால ம். உனக்கு நான் வந்து ஒரு 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 பெரிய மான்யூமெண்ட் மாரி கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு கல்ல இத வச்சு கட்டுறாரு சொல்லி பார்க்குறோம். அப்ப கட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இருக்கு. ஓ, அதுக்குள்ள சரிங்க. நம்ம போய் பார்த்தோம்னா, ஆ. அதுல என்ன இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஜூம் பண்றேன். இங்க ஆ. தெரியுதா? தெரியுது 7 பிரதர். குத்து விளக்கு. ஆ, ஆமாமா. இருக்குது. ரைட் இருக்குது. நான் இன்னும் டீப்பா வேற ஒரு பிக்சர் காமிக்கிறேன். சரிங்க. டைட்டஸ் ஆர்ச் சொல்லுவாங்க இத. ஓஹோ! சரிங்க, சரிங்க. சொன்ன உடனே இது எங்க இருக்குன்னா, இட்டாலியில இருக்கு. சோ ம். அதோடைய இன்னும் டீடைல்டான பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னதுன்னா, ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ம். வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரோமர்கள் என்ன பண்ணாங்க, அத எடுத்துட்டு ஓடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 குத்து விளக்கு பாருங்க. அந்த ம். குத்து ஆமா. விளக்கு அதுல 7 இது இருக்கு பாருங்க. ஆமா பிரதர். இது ஆமா இது பிரதர். அதுல இருக்க உள்ள நகை, பொருள் எல்லாத்தையும் ஓகே. எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ, சரிங்க, சரிங்க. சேர்த்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதோட ஆ. பிக்சர் அதான். இப்ப நம்ம சாட்சி இருக்கு. இயேசு கிறிஸ்து அது நடக்கிறதுக்கு 47 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டாரு. இந்த மாரி ம். காலி ஆயிடும் சொல்லிட்டு. அது அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா நடந்தது சொல்லி பார்க்கிறோம். ம். சரிங்க, அதே சரிங்க. மாரியே ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு ஆலயம் இடிக்கப்பட்டு போகும். ம். அப்புறம் அதே நேரத்துல அந்த எருசலேம் வந்து அத தானியேலால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும் சொல்லி போட்டிருக்கு. ஓகே. பாலாக்கு சரிங்க. மறுவறுப்பு என்ன பண்ணும்? முற்றிலுமா வந்து யூதேயா எருசலேமை வந்து காலி பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல தான் வந்து அழிஞ்சது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் அவருடைய 2ஆம் வருகையை பத்தி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஓகே. அது வந்து என்னதுன்னா 30ஆம் வசனத்துல இருந்து இருக்கு. ஆ. ஓகே. மனுஷகுமாரன் இத பத்தி 2ஆம் வருகையை பத்தி வந்து சொல்றாரு. 2ஆம் ஓகே வருகை பிரதர். அப்புறம் உலகத்தின் முடிவுல வந்து அந்த நடக்கிற அந்த ஈவென்ட்ட பத்தி சொல்றாரு. ஓகே. சோ அதே மாரி பிரதர். அப்ப அழிக்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம் கிபி 70ல ஆ. உலகமெங்கும் சிதறி போவார்கள் சொல்லி நம்ம பார்த்தோம்ல. பிரதர், அந்த குத்துவிளக்கு எடுத்துட்டு போறாங்களா பிரதர்? அந்த பிரச்சனை மட்டும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் காட்டுங்களேன். ஆ ஸ்கிரீன் ஷாட் மட்டும். ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் சொன்னாரே உங்களுக்கு தெரிஞ்சிரும் பிரதர். ஓகே பிரதர். தேங்க்ஸ் பிரதர். ஓகே. எருசலேமுடைய லேம்ப் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூவிஷ் லேம்ப் இன் த டெம்பிள் சொல்லி போட்டீங்கன்னா, இந்த 7 குத்து விளக்கு இதுதான் வரும். சரிங்க, சரிங்க. 7 பிரான்ச். சரிங்க.
ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பாக்குறோம் தூக்கிட்டு போறது. ஆமா ஆமா brother. ஆமா. ஸோ அதுதான் இந்த இதுக்குள்ள அவங்க அப்பா வந்து மானுமெண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்ததுக்கு ஒரு அடையாளமா வந்து காமிச்சாங்க சொல்லி பாக்குறோம். சரிங்க brother, சரிங்க brother. டைட்டஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி படிச்சாலே நம்மளுக்கு வந்து நிறைய பைபிளோடைய தீர்க்கதரிசனம் எவ்வளவு நேர்த்தி நிறைவேறுக்கு சொல்லி தெரியும். அதை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம இந்த கிளாஸ்ல மோஸ்டா நம்ம நிறைய பார்ப்போம். அதனால நம்ம டீப்பா தான் நம்ம ஒரு இதையும் நம்ம பார்ப்போம். சரிங்க. சரி, ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்து எருசலேம் வந்து சரி எருசலேம் வந்து அழிக்கப்படுறது, ஆலயம் இடிக்கப்படுறது கிபி 70 நடந்தது சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, கிபி 70 ஆலயம் இடிக்கப்பட்டது, எருசலேம் கேப்சர் பண்ணப்பட்டது, மக்கள்லாம் வந்து அமிச்சிட்டாங்க. 2000 வருஷமா லேண்டே கிடையாது அவங்களுக்கு. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 1948 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்பியும் ஒரு தேசம் உருவாகுது சொல்லி பாக்குறோம். ஓகே, இது நீங்க போய் நியூஸ் பேப்பர்ல கூட பாத்தீங்கன்னா வந்து நேஷன் ரீபார்ன், இஸ்ரேல் நேஷன் ரீபார்ன் சொல்லி வரும். சரிங்க சார். பான் சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ல பாருங்க, ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் பான் பிறந்திருக்கு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர். அது எப்போ வந்த நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா மே 16, 1948 எருசலேம் சண்டே. தெரியுதுல, 1948 சண்டே வந்து மே 16, 1948 48 வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சொல்ற நாடு வந்து பிறந்துருச்சு சொல்லி வருது. ஓகே, ஜூயிஷ் ஸ்டேட், யுஎஸ் ரெகக்னைஸ் ஜூயிஷ் ஸ்டேட், யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுடைய அந்த நாட்டை வந்து அங்கீகரிச்சிருக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்லி பாக்குறோம். அப்பதான் உருவாச்சு சொல்லி பாக்குறோம் இஸ்ரேல் சொல்ற ஒரு நாடு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நான் திருப்பி கூட்டி சேர்ப்ப சொல்லிட்டு எங்கன்னா எரேமியா 23 7-8. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்போது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வட தேசத்திலும் நான் அவர்களை துரைத்திருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் பாருங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது எரேமியா மூலமா சுமார் எத்தனை வருஷம் முன்னாடி, 2500 வருஷம் முன்னாடி சொல்லப்பட்டது இப்ப 1948 நிறைவேறி இருக்கு. இஸ்ரேல் பிறந்திருக்கு திருப்பியும். அவங்க என்ன பண்ணாங்களா, எல்லா தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்தியால இருந்து யூதர்கள் போயிருக்காங்க. ஓகே, சைனால இருந்து போயிருக்காங்க யூதர்கள். அப்புறம் அமெரிக்கால இருந்து போயிருக்காங்க, அந்த ஜெர்மனி, ரஷ்யா, அப்புறம் ஆப்பிரிக்கா, எல்லா நாட்டுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா யூதர்கள் போயிட்டு அவங்க நாட்டுல போய் குடி போனாங்க சொல்லி போகிறோம். அது வரைக்கும் அவங்க லேண்டே இல்லாம இருந்தாங்க. சோ பாத்தீங்கன்னா எந்த அளவு பாத்தீங்கன்னா காடோட வார்த்தை வந்து நிறைவேறி இருக்கு. இதுதான் நம்ம வந்து பாக்குறோம் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்கதரிசனங்கள்ல. இதே மாதிரி இன்னொன்று தீர்க்கதரிசனம் நம்ம பார்க்கலாம். எங்கன்னா மத்தேயு தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 12:4ங்களா? 12:4. தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். பாருங்க, நீங்க சும்மா நம்ம யோசிக்கிறது தான். நம்ம அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பல நாட்கள் ஆகும். ஓகே, நடந்து போவாங்க. ஓகே, ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஓகே, சோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்ல வந்து அவங்களுக்கு வந்து தயார் செய்ய ஆரம்பிச்சாங்க கல்னால. ஓகே, செஞ்சு மரம் இதை வச்சு சர்க்கிள்ல போட்டு இப்படி கொண்டு போனா ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு, இல்லைன்னா வந்து ஒரு கட்டையை மட்டும் கீழே வச்சுட்டு தள்ளிட்டு போனாங்க வெயிட்டான பொருள்லாம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உடன் கார்ட் மாதிரி இந்த மாதிரி உருவாக்குனாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்புறம் அந்த மாதிரி ஸ்போக்ஸ் மாதிரி பண்ணாங்க, லைட் வெயிட்டா இருக்கும், அப்போ கொண்டு போறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு அப்படியே அது வந்து ஸ்டீலா மாறிச்சு, அப்புறம் அது ரப்பரா மாறிச்சு.
பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து மாறிட்டு இருந்தது. இது ஒவ்வொன்றும் எவல்யூஷனுக்கு இந்த மாதிரி மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஆச்சு. ஓகே, முதல்ல வந்து மனுஷன் வந்து நடந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் அதை வந்து ஒரு மாட்டு வண்டி மூலமா வந்து கீழே பிளேட் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருந்தான். பிளேட் தட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணா, மரம் இருக்குல்ல ரவுண்டா இருக்கு சொல்லிட்டு மரத்தை கீழே வச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருந்தான். ஒரு மாத்திட்டு இருந்தான். அப்புறம் இந்த மாதிரி கல்ல வந்து செய்ய ஆரம்பிச்சான். அது ஒவ்வொரு மாற்றத்துக்கும் இந்த மாற்றத்துல இருந்து கட்டைக்கு வர்றதுக்கு, கட்டையில இருந்து இந்த மாதிரி கட்டைக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா சுமார் 100-200 வருஷம் ஆச்சு. மனுஷங்க வந்து மாறுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு. ஓகே, ஆனா இந்த பாஸ்ட் 100 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா டயரை கண்டுபிடிச்சான், பிளைட்டை கண்டுபிடிச்சான், ஓகே, ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், ஓகே, மருந்துகள், ஓகே, பயங்கரமான வியாதிகள் எல்லாம் கியூர் பண்றதுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்சான். பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, தாவீது சொல்றாரு மேக்சிமம் 70 வருஷம் வரைக்கும் வாழ முடியும் சொல்றாரு. ஓகே, அவர் மரிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா 70 வயசுல எல்லாம் மரிச்சிட்டாரு அவரு. ஓகே, வயசாகி மரிச்சிட்டாரு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் போட்டு 70 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிரசிடென்டாவே ஆயிட்டாரு. உலகத்துடைய அமெரிக்கா பிரசிடென்ட் யார் இப்போ? இவரு ட்ரம்ப். ட்ரம்ப். அவருக்கு வயசு என்னது? அவருக்கு தெரியல பிரதர். 78. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. ட்ரம்போட வயசு. ஓகே, இந்த வயசுல இப்ப வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காரு. ஆமா பிரதர், ஆமா. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அது என்னதுன்னா அவ்வளவு ஹெல்த்தியா இருக்காரு, அவ்வளவு இதா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா மெடிசன் வந்து அவ்வளவு பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுச்சு. சயின்ஸ் டெவலப்மெண்ட், நம்ம கையில இருக்க போன் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டு இருக்கு, மாறிட்டே இருக்கு, அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஆமா ஆமா. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே நம்ம போன் பார்த்திருப்போம். இல்ல பிரதர். நம்ம தெருவுலயோ இல்லைன்னா வந்து அந்த ஏரியாலயோ பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுல இருந்திருக்கும் போன். ஆமா பிரதர், அந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல இருக்கும். ட்ரம்ப் என்னது இந்த கால் மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். ட்ரங்க் கால்னுவாங்க, ட்ரங்க் கால் வரும்னு சொல்லுவாங்க. ட்ரங்க் கால் கரெக்ட். அதுதான் பண்ணிட்டு இருப்போம். சோ ஆனா பாத்தீங்கன்னா இப்ப எல்லார் கையிலுமே போன் இருக்கு. சிம் பாத்தீங்கன்னா 2 சிம் கூட வச்சிருக்கோம் ஒருத்தரே. ஆமா பிரதர், ஆமா பிரதர். சோ அந்த அளவு அறிவு பெருக்க வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இது எதனால இந்த மாதிரி ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நாட்களில் அறிவு பெருகி போகும், அநேகர் இங்கும் அங்கும் ஆராய்வார்கள். இப்ப பாத்தீங்கன்னா படிப்புக்காக நம்ம என்ன பண்றோம், சென்னைக்கு வராங்க நிறைய பேர். சென்னையில இருந்து எங்க போறாங்க, பெங்களூர் போறாங்க. பெங்களூர்ல இருந்து அமெரிக்கா போறாங்க. அமெரிக்கால இருந்து ஒரு நாட்டுக்கு போய் படிக்கிறாங்க. படிக்கிறாங்க பாருங்க, அறிவு பெருகி போதான், இங்கும் அங்கும் போய் ஆராய்வார்களாம். சயின்ஸ் டெவலப்மெண்ட் பயங்கரமாவது, அறிவு பெருகி போகும். சோ அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு காலம் சொல்லி போட்டிருக்கு. என்ன சொல்றாரு தானியேல், நீ என்ன பண்ணு, இந்த புதை பொருளை வந்து மூடி வை, இந்த ரகசியத்தை வந்து இந்த புத்தகத்தின் ரகசியத்தை மூடி வை. இந்த ரகசியம் வந்து இந்த புத்தகம் வந்து எப்போ ஓபன் ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த லாக் வந்து எப்போ வந்து திறக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த முடிவு காலத்துல திறக்குமா, இந்த இறுதி நாட்கள்ல. அப்ப அதோட அடையாளம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அநேகர் எங்கும் அங்கும் போய் ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். பாருங்க, எப்ப சொல்லப்பட்டது இது? தானியேல் கிட்ட சொல்லப்பட்டது சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ அக்யூரேட்டா நிறைவேறுது. அப்போ நம்மளுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை வந்து நம்ம படிச்சிருக்கோம். என்னதுன்னா ஒன்றும் வந்து என்ன பண்ணாது, வீணாய் திரும்பாது. அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் வரும். ஓகே, சோ அப்படிப்பட்ட வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு ஹிந்து மெம்பரா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யார் கேட்டாலும் நம்ம டைரக்டா எடுத்து அடிக்கிற மாதிரிதான் இருக்கு. கேளுப்பா, பாருப்பா, இந்த மாதிரி எதா இருக்கா, தீர்க்க தரிசனம் என்னை போல தேவன் உண்டு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா, இன்னென்ன காரியங்கள் எப்ப நடக்கும் சொல்லிட்டு இங்க பாரு. இந்த இது தானியேல்ல சொல்லப்பட்டது என்னதுன்னா, முடிவு நாட்கள்ல அறிவு பெருகி போகும். ஏன் வந்து மனுஷன் வந்து 5000 வருஷமா இருந்தா சொல்லி சொல்றீங்க, இல்ல 10,000 வருஷமா இருந்தா சொல்றீங்க, இல்ல கோடிக்கணக்கான வருஷமா மனுஷன் இருந்தா சொல்றீங்க, எப்பயும் இல்லாத அறிவு பெருக்கும். ஏன் இந்த கடைசி 100 வருஷம் மட்டும் இருக்கு? ஏன் கடைசி 100 வருஷத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது பிளைட்டை கண்டுபிடிக்கிறான், எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஈவன் நம்ம பிரிண்டிங் பிரஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 300 வருஷம் வச்சுக்கோங்க. சரி, கடைசி இந்த 300 வருஷம் மட்டும் ஏன் இவ்வளவு கண்டுபிடிப்பு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பயங்கர டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கு. இது ஏன் முன்னாடி கிடையாது? அப்ப முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து அறிவுல குறைவான மக்களா சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இருக்கலாம் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கலாம்னா அப்ப திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதியிருக்காரு 1330 குறள். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2 வரியில, நீங்க உங்களோட இதுல பைபிள்னு சொல்ல வேணாம், வெளியில இருந்தே நம்ம சொல்லலாம். பாத்தீங்கன்னா 2 வரியில பாத்தீங்கன்னா 7 வார்த்தைகள்ல வந்து நிறைய விளக்கங்கள் சொல்றாரு. அந்த மாதிரி இப்ப எழுத முடியுமா சொல்லி கேட்டா முடியாத சொல்லுவாங்க. கரெக்டா?
ஆமா. அப்ப இருந்த ஞானவங்க கிடையாதா? அப்ப பயங்கரமான ஞானவங்கள் இருந்திருக்காங்க. அப்ப ஏன் கண்டுபிடிப்பு இல்ல சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் தடை பண்ணப்பட்டது. எப்படி ம். பாபேல் கோட்டைய கட்டமேது நம்ம அப்படியே பாபேல் இது போலாம். எங்கன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். சாரி 9 இல்ல. ஜெனிசஸ் 10 நினைக்கிறேன். 10 11 11 11ஆம் அதிகாரம். அங்க என்ன நடக்குது சொல்லி பாருங்க. 1ல இருந்து படிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்போது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பாருங்க, செங்கல் உருவாக்குனாங்களாம். அப்புறம் தார் உருவாக்காங்க. நிலங்கீழ்ல என்னது? தாரு. தாரு. பயங்கர ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறது. அந்த மாதிரி உருவாக்குனாங்களா? அப்ப என்ன பண்ணாங்களா? பெரிய பெரிய கோபுரங்களை கட்டுறாங்களாம். அப்படியே படிங்க அடுத்தது 4வது வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தின் அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, 30 மாடி 50 மாடி அளவுக்கு கோபுரம் எல்லாம் வந்து கட்டுறாங்களாம். எப்போ? பாபேல் கோட்டை அப்பயே. ஓகே, ஆரம்பத்திலேயே. அங்க எங்கன்னா நோவா பேழையில இருந்து வந்து வெளில வந்தவொன்னா கொஞ்ச நாள்லயே, கொஞ்சம் வருடங்கள்லயே. ஓகே, அப்படியே படிங்க நெக்ஸ்ட் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்போது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்போது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பாருங்க, என்ன பண்ணாரு? லாங்குவேஜ் மாத்திட்டாரு. எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசும்போது அவங்க என்னாச்சு? டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துச்சு, அறிவு பயங்கரமா வளர்ந்துச்சு. ஓகே, ஒருத்தர் கண்டுபிடிக்கிறத இன்னொருத்தர் கிட்ட பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலமா என்னாச்சு பாத்தீங்கன்னா, அவங்க நகரத்தை பயங்கரமா கட்ட ஆரம்பிச்சாங்க. மேல இருந்து காடை என்ன பண்ணாரு? இறங்கி வந்து பார்த்தாராம். பாக்குற அளவுக்கு அவ்வளவு பயங்கரமா கட்டிட்டாங்களாம் உள்ள. அப்போ என்ன சொல்றாரு? இவங்க அப்படியே விட்டனா என்ன பண்ணுவாங்க? இவங்க பயங்கரமா நத்திங் இஸ் இம்பாசிபிள், இவங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இறங்கி போய் இவங்களோட லாங்குவேஜை மாத்தி விட்டுறலாம் சொல்லி மாத்தி விட்டாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ அப்படியே நின்றுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. காட் என்ன பண்றாருன்னா ஒரு பாஸ் வைக்கிறாரு, அதை தடுக்கிறாரு அவங்க போவாத படிக்கு, அப்பயே டெவலப் ஆகாத படிக்கு. அப்படி அந்த டைம்ல ஆயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து மனு குலமே வேற லெவல்ல போயிருக்கும். ஒண்ணு அப்படி இல்லைன்னா வந்து அழிஞ்சு போயிருக்கும். 2 வகையில ஏதாவது. அப்பயே வந்து அணுகுண்டெல்லாம் கண்டுபிடிச்சு அப்பயே வந்து காலி பண்ணிருப்பாங்க உலகத்தை சண்டை போட்டு. இல்லைன்னா வந்து வேற லெவல்ல போயிருக்கும். 2 வகையில ஏதாவது ஒரு வகையில போயிருக்கும். ஆனா காட் தான் வந்து தடுத்தாரு. ஆனா அதே மாதிரி பாருங்க, இப்பயும் உலகமெங்கும் ஒரே லாங்குவேஜ் பேசுறாங்க. என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ். ஆமா, பாத்துங்க, ஒருத்தருடைய கம்யூனிகேஷன் வந்து இன்னொருத்தர்கிட்ட பாஸ் ஆகுது. அவங்க கண்டுபிடிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இன்டர்நெட் மூலமா என்ன ஆகுது? இங்க இருந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா, இது கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு எல்லாமே ஒரே இதுல வந்துருச்சு. வரும்போது என்ன ஆச்சு? டெவலப்மெண்ட் பயங்கர ஃபாஸ்டா நடக்குது. ஓகே, அதனாலதான் இவ்வளவு அறிவு பெருக்கும். உலகமெங்கும் ஒரு லாங்குவேஜ் வருது. அப்புறம் லாங்குவேஜ் வந்துட்டு பிறகு உலகமெங்கும் என்ன பண்றாங்க? அந்த அறிவு பெருக்கத்தை வந்து ஷேர் பண்றதுக்கு இன்டர்நெட். பிரதர், இப்போ வந்து என்னன்னா, இந்த இங்கிலீஷ் இப்போ லாங்குவேஜ் வச்சுட்டு இவ்வளோ வந்து டெவலப்மெண்ட் இருக்குதுன்னா, அப்போ இந்த பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதுபடி அப்போ முன்னே கொஞ்சம் இந்த மாதிரி பயங்கர டெவலப் ஆகிட்டு இருக்கும். அப்படிதானே பிரதர் நம்ம எடுத்துக்கிறது? அப்படிதான் இங்கே சொல்றாங்க பாருங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல. ஓகே, எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க then nothing they plan to do will be impossible for them. அவங்க நினைக்கிறது ஒண்ணும் வந்து தடைப்படாது. அவங்க செஞ்சிருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம என்ன போய் அந்த அவங்க லாங்குவேஜை வந்து மாத்தி விட்டுறலாம். சோ மாத்தி விட்டோம்னா இது ஆயிடுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும் சொல்லி சொல்றாருல. அந்த அறிவு பெருகி போறது காலத்துக்குடைய முக்கியமான காரணமே என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா,
ஒரே லாங்குவேஜ் மாறிடுச்சு. சரிங்க சரிங்க. ஓகே, இங்கிலீஷ் ஒட்டுமொத்தமா எங்க போனாலும், நீங்க அமெரிக்கா போனாலும் சரி, நீங்க ரஷ்யா போனாலும் சரி, நீங்க தமிழ்நாடு வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, இங்கிலீஷ் சொல்றது ஒரு பேசிக் லாங்குவேஜா இருக்கு. ஆமா பிரதர். ஓகே, நீங்க போர்டு சைன்ல போறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்லயும் போடுவீங்க, இங்கிலீஷ்லயும் போடுறீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் வந்து காமன் லாங்குவேஜா வந்து மாறினதுனால என்னாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா அறிவு பெருக்கம் பயங்கரமா பெருகிட்டு இருந்தது இந்த லாஸ்ட் 200 வருஷம் 100 வருஷமா சொல்லி பாக்குறோம். அதுவும் வந்து இன்டர்நெட், இந்த குளோபலைசேஷன் சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட வந்து வர்த்தகம் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் மக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, பெருசா லெவல்ல கிடையாது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாட்டுல விளையிறது இன்னொரு நாட்டுல போயிட்டு இருந்தது. அது மூலமா குளோபலைசேஷன் எல்லாம் ஆனதுனால பயங்கர டெக்னாலஜி, அவங்களோட அறிவு பெருக்க ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது இன்னொருத்தர்கிட்ட டக்கு டக்குன்னு போக ஆரம்பிக்குது சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து அப்படியே பாபேல் நடந்த விஷயம் இப்போ நடக்குது. அப்போ எப்படி கோபுரம் கட்டினாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் சொல்றாங்க. சரிங்க சரிங்க. ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இப்போ வந்து வானத்தளவுல வீடு, அந்த கோபுரம் கட்டுறது மாதிரி. இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும். ஓகே ஓகே பிரதர், ஓகே பிரதர். அந்த அறிவு பெருக்கம் சொல்றதை நம்ம இப்ப பாக்குறோம். ஓகே சரி, இது வந்து தீர்க்கதரிசனங்கள். இதோட இன்னொன்னு ஒரு டாபிக் கூட முடிச்சிடலாம் நம்ம. சோ என்ன பாக்குறோம்னா, இப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். தேவன் ராஜ்யம் வரப்போதுப்பா, மனம் திரும்புங்க, தேவன் ராஜ்யம் வரப்போதுப்பா, மனம் திரும்புங்க சொல்லிட்டு அதுதான் அவருடைய பிரசங்கிக்க தொடங்கினாரா. பிரசங்கத்தோட ஆரம்பமே என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வரப்போகுது, பரலோக ராஜ்யம் வரப்போகுது சொல்லிட்டு. ஓகே, இது நம்ம லூக்கால படிச்சோன்னா வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் சொல்லி போட்டிருக்கு. வேணா படிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 4:41ங்களா? 43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்கணும். என்ன சொல்லணும்? மனம் திரும்புங்கள், தேவன் ராஜ்யம் வரப்போது, மனம் திரும்புங்க, தேவன் ராஜ்யம். அங்க பரலோக ராஜ்யம் சொல்லி போட்டிருக்கு. லூக்கால பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யம், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, அது பரலோக ராஜ்யம் சொல்லும் போது தேவன் ராஜ்யம் சொல்லி யூதர்களுக்கு தெரியும். ஏன்னா மத்தேயு எழுதப்பட்டது வந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டது. ஓகே, லூக்கா எழுதுனது வந்து புறஜாதி மக்களுக்கு எழுதப்பட்டது சொல்லி பாக்குறோம். மத்தேயு வந்து ஒரு யூதர் சொல்லி பாக்குறோம், லேவி கோத்திரத்தார் சொல்லி பாக்குறோம். ஆனா லூக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதி ஒரு ஆளு. ஓகே, கிரேக்க நாட்டுக்காரர், ஒரு டாக்டர் லூக்கா. அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க புறஜாதி மக்களுக்கு எழுதுனது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரமே நீங்க பாருங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மகா கணம் பொருந்திய தொயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. பாருங்க, தியோப்பிலஸ் சொல்றது வந்து இவர் கிடையாது, யாருன்னா யூதர் கிடையாது, இவர் வந்து கிரேக்கர். தியோப்பிலஸ் சொல்ற போது இந்த பெலஸ் சொல்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள் யூஸ் பண்ற வார்த்தை. டைட்டஸ் அஸ்ன்னு வருது பாத்தீங்களா, டைட்டஸ் தியோப்பிலஸ் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள். ஓகே, கிரேக்கர்கள் ரோமர்கள் யூஸ் பண்ற வார்த்தை. அந்த நாட்டுக்காரர் தியோப்பிலஸ். ஓகே, அது தனியா நம்ம ஒரு டீடைல் ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க லூக்கா வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து புரஜாதி மக்கள் புரியும்படிக்கு என்ன பண்றாருன்னா எழுதுறாரு திட்டமாய். நான் மத்தவங்க கிட்ட கேட்டு ஐவிட்னஸ் நான் பார்த்து விசாரிச்சு திட்டமாய் ஆர்டர்லியா ஒழுங்காய் நான் எழுதிருக்கிறேன். ஒன்னொன்னுத்தையும் இதுக்கப்புறம் இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்தது சொல்லி எழுதிருக்கேன் சொல்லி அவர் எழுதுறாரு. மத்தேயு வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சீஷர்கள் ஒருத்தர் தான் மத்தேயு, 12 பேர்ல ஒருத்தர். ஓகே,
அவர்தான் மத்தேயு. பிரதர் சோ அப்போ ஆ இப்போ வந்து அப்போ லூக்கா எழுதின இந்த சுவிசேஷம் வந்து புறஜாதிகளுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுங்களா இது? புரஜாதிகள் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்டது. நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது எல்லாம் தான். பைபிள் ஃபுல்லாவே நம்மளுக்கு தான் ஆமாமா. பைபிள் கொடுக்கப்பட்டது. ஃபுல்லா தான். ஆ அதாவது நம்ம புறஜாதின்றது நம்ம தானே பிரதர் வரும்? இல்ல. நம்ப ஆ, தான். நம்ம ஆ, எல்லாரும் தான் புரஜாதி. ஆனா ஆ. நம்மளும் வந்து ஆ நம்ம சரியா இந்த ஹிஸ்டரிய நம்ம சரியா தெரிஞ்சுக்காம நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு புரியாது. பரலோக ராஜ்யம் ஏன்பா மத்தேயுல போட்டிருக்கு? தேவனோட ராஜ்யம் ஏன்பா லூக்கால போட்டிருக்கு? சொல்லும்போது கன்ஃப்யூஸ் ஆகுது. என்னடா சொல்றாங்கன்னு சரிங்க. சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மத்தேயு எழுதுனது வந்து யூதர்களுக்கு எழுதுனாங்க. யூதர்களுக்காக. யூதர்களுக்கு வந்து ஆமா. பரலோக ராஜ்யம் புரியணும். சொன்னாங்கன்னா ஈஸியா புரிஞ்சிரும் ஆ. அவங்களுக்கு. ஓகே, அது ஓ! தேவனோட சரிங்க. ராஜ்யம் தான் சொல்றாங்கன்னு ம், சொல்லிட்டு. ம், ம், லூக்கா ம். வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் தெளிவா எழுதுறாரு. அதனால தான் பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலம் சொல்லும்போது மத்தேயுல எழுதுறாங்க. அது ஆமா. வந்து எருசலேம் சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதே தெரியும். லூக்கால எழுதும்போது பாத்தீங்கன்னா, டைரக்ட்டா எருசலேமே போட்டுட்டாங்க. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். பாலாக்கு மறு உறுப்பு பாத்தீங்கன்னா, மத்தேயுல போட்டிருக்கு. இந்த லூக்கால ம், பாத்தீங்கன்னா, சேனைகள் சொல்லி போட்டிருக்கு. ம். சோ இதான் டிஃபரன்ஸ். இன்னும் அந்த சரி. தெளிவு வந்து காமிக்கிறதுக்காக. சோ சரிங்க பிரதர். அவர் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, மனம் திரும்புங்கள், தேவன் ராஜ்யம் சமீபமா இருக்கு. சுகமா இருக்கிறது. ஆயிட்டு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவன் ராஜ்யம் எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் வந்து நம்ம இருதயத்துல இருக்கா? இல்ல அதாவது நம்மிடத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வசனத்தை பார்க்குறோம். உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல பார்க்குறோம் பிரதர். ஆ நம்ம இடத்தில் வந்திருக்கிறது. ஆ. வேணா அது எங்க இருக்குன்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம் நீங்க சொல்ற வசனம். 17 ம். 21 நீங்க சொல்றது. படிங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. உங்களுக்குள் இருக்கிறதே. இருக்கிறதே ஆமா. என்றார். ஆமா பிரதர். நம்மளுக்குள்ள தான் இருக்குது பிரதர். தேவனுடைய நமக்குள்ள ராஜ்யம். தான் இருக்கு. சோ ஆமா. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட டைரக்டா இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். ஆ. ஆ, இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வந்திருக்குது சொல்லி ஏன் சொல்லணும்? அப்ப அவருக்குள்ள இல்லையா? இல்ல மத்தவங்களுக்குள்ள வரணும் சொல்லி இதுக்காக சொன்னாரா? இல்லாதவர்களுக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லுங்க பிரதர். பிரதர் இப்போ நம்ம வந்து அறிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அறியாதவங்க வந்து அது உங்க கிட்டதான் இருக்குது. நீங்க ஆண்டு அறிஞ்சுக்கணும். அவர் உங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவாரு. அப்படி இருக்கலாம் பிரதர். சரி, ஓகே. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிச்சோம். அதுல நீங்க பாருங்க, ஒரு டீடைல் சொல்றாங்க. மத்தேயு 24ல அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா, முப்பத்தி 30ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகமேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொன்று மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இது இயேசு கிறிஸ்துவோடைய வருகை எப்போ வந்து பாத்தீங்கன்னா, ராப்சர். ஓகே, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவால் கொண்டு போகப்படுறாங்க. இதே மாதிரி லூக்கா 21ல பாருங்க. லூக்கா 21 27ல இருந்து 21, 27 ஆ அப்போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாய் இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். சொல்லிட்டு பிறகு அடுத்த அப்படி பாத்தீங்கன்னா, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு, மற்ற அத்தி மரம் துளிர்விக்கும் போது வசதுக்கெல்லாம் சமயமா இருக்கு சொல்லி 30ஆம் வசனத்துல படிக்கிறோம். அப்படியே 31ஆம் வசனத்துல பாருங்க, படிங்க. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்றென்று அறியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று என்று அறியுங்கள் சொல்றாரு. பாத்தீங்கன்னா, இது தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்னதுன்னா, மனுஷகுமாரனுடைய 2ஆம் வருகை வருமா, அது வந்துட்டு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யம் வருமா. ஓகே, அது அடையாளம் நம்ம பார்க்கும்போது இது நம்ம கொஞ்சம்
டீப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு இது பாயிண்ட் நம்ம ம். புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல்ல வந்து என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா 7 எக்காலம் போட்டிருக்கு. ஆமாம். ஓகே, அப்படியே நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் போலாம். ம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம். ஓகே, 11க்கு போறதுக்கு முன்னாடி 10ஆம் எக்காலம் வந்து ஆரம்பிக்குது. அத வந்து ம். பாத்தீங்கன்னா ரெவலேஷன் 10 இல்ல 9ல இருந்தே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். எக்காலம். பிரதர், இந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது அப்படி வருதுங்களா? கரெக்ட். அதோட எக்காலம் எப்ப ஆரம்பிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க. 8, 6. அப்போது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள்லாம் அப்போது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். சரி. இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணணும்? சபையை வந்து எடுத்துட்டு போகணும். அதுதானே வராரு. திரும்பி ஆமா. வந்து நான் உங்களை கூட்டு போறேன். அதான் நம்ம ஆமா. வந்து இப்ப படிச்சோம். ஆமா பிரதர். லூக்காவிலையும் படிச்சோம், மத்தேயுலையும் படிச்சோம். ம். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து வானத்துல இருந்து இறங்கி வராரு, மேகத்தின் மேல் வராரு. அப்போ பூமியில இருந்து மக்கள் புலம்புறாங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ 7 எக்காலம் சொல்லி இங்க நம்ம படிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா லூக்கா பவுல் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இதுல மொத்தம் எத்தனை எக்காலம் நம்ம பார்த்தோம்? 7 எக்காலம். 7 எக்காலம். அப்போ எந்த எக்காலம் கடைசி எக்காலம்? 7ஆம் எக்காலம். 7ஆம் எக்காலம் கடைசி எக்காலம். இப்போ 1 கொரிந்தியர் 15 வாங்க. 15 அதெல்லாம் 51ல இருந்து படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, என்னதுன்னா மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவுடன் போயிடுவோம் நம்ம. எக்காலம் தொனிக்கும். அப்படியே படிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அப்ப கடைசி எக்காலத்துல தான் என்ன ஆகுதான்? கிறிஸ்துவோடைய வருகை வருது. அப்ப என்ன ஆகுது? நம்ம மறுரூபமாக்கப்படுவோமா கடைசி எக்காலத்துல சொல்லி பாக்குறோம். இதே இது கொலோசியர்லயும் அது தெசலோனியன்ஸ்லயும் இருக்கு பாருங்க. 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்க, தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகை அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்கால சத்தம் வருது. அப்ப எக்கால சத்தம் எந்த எக்கால சத்தம் சொல்லி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல இருக்கிற கடைசி எக்காலம் சொல்லி பாக்குறோம். அந்த வெளிப்படுத்தல இருக்கிற கடைசி எக்காலம் நம்ம பாக்கணும்னா அந்த 11ஆம் வசனத்துல நம்ம போலாம். 11ஆம் அதிகாரத்துக்கு போனோம். இப்ப நம்ம பார்த்தது 7 எக்காலம். அதுல 11ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் எக்காலத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது சொல்லி பாருங்க. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். படிங்க. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யமான அவர் சதாகாலிலும் ராஜபரம் பண்ணுவார். பாருங்க, கம்பீர சத்தம் ஒலித்தது சொல்லி பாக்குறோம். அப்போ பூமிக்குரிய ராஜ்யம் என்னாச்சு? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஆயிடுச்சான். கரெக்டா? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம லூக்கால நம்ம என்ன பார்த்தோம்? லூக்கால நம்ம நீங்க என்ன சொன்னீங்க? லூக்கா 17ஆம் அதிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது
சொல்லி ஆமா உங்களுக்குள்ள இருக்கிறது. இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இங்க என்ன ஆமா, போட்டிருக்குன்னா, ஆமா. இயேசு கிறிஸ்துவோட வருகை வரமேதான் பூமியில இருக்க ம், ராஜ்யமே என்ன ஆயிடுமா? பூமிக்கு இருக்க ராஜ்யம் எல்லாம் உடைஞ்சு கிறிஸ்துவின் ம். ராஜ்யம் ஆயிடுமா? ஆயிடும். ம், ஓகே. இது நேபுகாத்நேசருக்கு வந்து கனவுல கூட சொல்லியிருக்காரு. ம். நம்ம ஏற்கனவே ஒரு கனவு பார்த்தோம்ல, நேபுகாத்நேசர் ஆமா கண்ட கனவு. ஆமா, ஆமா. அந்த அது சிலை சிறிய கல் வந்து என்னாச்சு? கால பாதத்தை நொறுக்கி போட்டது. நொறுக்கி போட்டு அதுவே பெரிய ராஜ்யமாச்சு சொல்லி பார்த்தோம்ல. ஆமா, ஆமா. கைகளால் பேர்க்கப்படாத கல்னா தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அனுப்பப்பட்ட பெரிய கல். ஆ. ராஜ்யம் வந்து உருவாகுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். தானியேல் சரிங்க. 2ஆம் அதிகாரம் அதுல ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா அது தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அது. ஆமா. ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது தேவன் ராஜ்யம் சொல்றது வந்து நம்ம வந்து இருதயத்துல இருக்கிறது கிடையாது சொல்லி சொல்றாங்க. அந்த ஈவென்ட்ல எல்லாம் வச்சு பார்க்கும்போது. ம், அப்ப ஏன் லூக்கால வந்து பாத்தீங்கன்னா ம். அது இருதயத்துல இருக்கிறது வித்தின் சொல்லி போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமா உங்களுக்குள் இருக்கிறது. ஆமா. உங்களுக்குள் இருக்கிறது சொல்லி போட்டிருக்கு. ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம போய் பார்த்தோம்னா எபிரேய மொழியில ம். ஓகே லூக்கா சரிங்க. 17 20 20 21 இதோ இங்கே என்றும், அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. ஆ இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். ஆ ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல எபிரேயர்ல போய் பார்க்கும்போது இது கிரேக்கத்துல போய் பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா ம். மிஸ்ட் உங்கள் மத்தியில் இருக்குது. ஓ! சரிங்க, சரிங்க. மிஸ்ட்னா என்னது? அமங் யூ மத்தியில். மத்தியில். ம். இதுதான் வந்து இருக்கு. மிஸ்ட் மீனிங்னா என்னது? மத்தியில். ஓகே. உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஓகே. ம். உங்க ம். சூழ்நிலை மிடில். ம். ம். ஓகே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கப்பட்டிருக்கு. மிஸ்ட் சொல்லி பார்க்கிறோம். அவ பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு மாற்றத்துக்காக ஓகே எல்லா பைபிளையும் பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மத்தியில் அமங் மிஸ்ட் அப்படிதான் இருக்கு நிறைய பைபிள்ல சொல்லி பார்க்கிறோம். ம். அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சரி. தமிழ் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. உங்களுக்குள் சொல்லிட்டாங்க. அதனால எல்லாருமே இப்படி புரிஞ்சதுனால அவங்களுக்கு தேவன் ராஜ்யத்தின் ரகசியமே தெரியாம போயிடுச்சு. தெரியாம போயிடுச்சு. ஏன்னா உண்மைதான். இயேசு கிறிஸ்து கத்துந்த பிரேயரை பாருங்களேன். ம். ம். எங்க கத்துறாரு பிரேயர்ல? மத்தேயு 6ஆம் அதிகாரம் அந்த பிரேயர் சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம் சார். 6:9 இருந்து இருக்கு. ஆமாம் சார். பரமண்டலத்தில் இருக்கும் உங்கள் பிதாவே பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பாருங்க உமது ராஜ்யம் வருவதாக. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா ராஜ்யம் நமக்குள்ள இருந்ததுன்னா அப்புறம் ஏன் வரணும்? அப்ப இயேசு கிறிஸ்து அங்க வந்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு சொல்லும்போது அவர் ராஜ்யம் வருதான். ம். ஓகே அத பத்தி பேசிட்டு இருக்காரு. சரி. அப்ப எங்க வருது சொல்லி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல அங்க ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்க பாருங்க. 21 பரலோகத்துல இருந்து இறங்கி வருதான். படிங்க 1ல இருந்து. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒடிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பாருங்க ராஜ்யம் வருதான். ஓகே அதுக்கப்புறம் என்ன நடக்குது 3ஆம் வசனத்துல? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பாருங்க தேவன் தாமே அவரோடு கூட இருப்பாராம். உமது ராஜ்யம் வருவதாக உமது சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக தேவனுடைய கிறிஸ்து சொல்லி தந்த ஜெபத்தை இந்நாள் வரைக்கும் நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா அந்த 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொண்ட பிறகு தேவன் ராஜ்யம் என்ன ஆகுதாம்? பூமிக்கு வருதான். இதுதான் வந்து தீர்க்கதரிசனமே அடுத்த தீர்க்கதரிசனமே மிகப்பெரிய தீர்க்கதரிசனம். இது ஒண்ணும் நிறைவேறல. நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னதுன்னா நிறைவேறின தீர்க்கதரிசனங்கள். நேத்திக்கு வந்து சைரஸ் பத்தி பார்த்தோம். கோரேஸ் ராஜா பத்தி பார்த்தோம். பேர் சொல்லி அழைத்தார் சொல்லி பார்க்கிறோம். எப்படி வந்து பாபிலோன் வந்து அழிக்கப்பட்டது, பாபிலோன் எப்படி வந்து சர்வாதிகாரம் ஆச்சு, அப்புறம் சேரேஸ் ராஜா எப்படி வந்து அழிச்சாரு சொல்றது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் சொன்ன அந்த ஒலிவு மலையில சொன்ன ஒருக்கல் மேல் ஒருக்கல் படிக்க ஆலயம் இடிக்கப்படுறதுக்கான காரியங்கள் பார்த்தோம். எருசலேம் வந்து ஃபுல்லா காலியானது பார்த்தோம். திருப்பியும் கூட்டி சேர்க்கப்பட்டதை நாம பார்த்தோம். அறிவு பெருக்கத்தை பார்த்தோம். இதெல்லாம் நிறைவேறின தீர்க்கதரிசனங்கள், நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்கதரிசனங்கள், இந்த கடைசி காலத்துல நடக்கிற விஷயங்கள். ஓகே அது எதுனா அறிவு பெருக்கம் சொல்றது நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கிறது. ஓகே இஸ்ரேல் கூட்டி சேர்க்கறது நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கிறது சொல்லி பாக்குறோம். ஆனா
இந்த தேவன் ராஜ்யம் சொல்லி பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் பாத்தீங்கன்னா சமீபமா தான் இருக்கு, இன்னும் வரல. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வந்துருச்சா? இல்ல பிரதர், வரல பிரதர் இன்னும். வரல. அவ ஆமா. பாத்தீங்கன்னா அவருடைய 2ஆம் வருகையில தான் வந்து ராஜ்யமே வருதாம். அதான் கடைசி எக்காலம். பூமியில இருக்கிற ராஜ்யம் நம்ம என்ன படிச்சோம்? வெளிப்படுத்தல் 11:15ல ம். பூமியில இருக்கிற ராஜ்யம் தேவன் ராஜ்யமா மாறிடுச்சாம். ஆமா பிரதர். ஓகே, இயேசு கிறிஸ்து கூட வந்து பிளாத்து புடிச்சிக்கும் போது என்ன சொல்றாங்க? நீ ராஜாவா சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் ராஜா தான். ஆனா என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இது என்னுடைய ராஜ்யம் கிடையாது, என்னுடைய ராஜ்யம் வரும் சொல்லி சொல்றாரு. வேணா படிக்கலாம் அது கூட. சரி. மத்தேயு லூக்கா நினைக்கிறேன். சரி, யோவான் 18:36. 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்றார். பாருங்க, வரப்போறதா இருக்கு. ஓகே, ராஜாவா வந்து இயேசு கிறிஸ்து வராரு பூமிக்கு. எப்போ? 2ஆம் வருகையில. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் கூட வந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ராஜ்யத்தை இப்பயே ஸ்தாபிக்க போறீங்க, நீங்க தான் வந்து மக்களை வந்து காப்பாத்திட்டீங்களே, மீட்டுட்டீங்களே, இப்ப ராஜாவாக போறீங்களே கேட்கும்போது அது வந்து பிதாவின் ஆதீனத்துல இருக்கு சொல்லி சொல்றாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 6-7 படிங்க. அப்போஸ்தலர் 1:6-7. அப்போது கூடி வந்த அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அடுத்ததல்ல சொல்லி பாக்குறோம். சொல்லிடுறாரு சீஷர்கள் கிட்ட. அதுக்கப்புறம் தான் நீங்க உலகம் எங்க போய் சாட்சியா இருங்க சொல்லி சொல்றாரு. எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? ராஜ்யத்தை இப்ப கொண்டு வருவீங்களா இஸ்ரேலுக்கு, எல்லாம் ஒட்டுமொத்த ராஜ்யமும் ஆரம்பிச்சிருமா சொல்லி கேக்குறாங்க. அப்படி இல்லப்பா தம்பி, அது பிதா மட்டும் தான் சொல்ல முடியும் சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல தேவனே என்ன பண்றாரு? அந்த ரகசியங்களை வந்து யோவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோவானுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, எப்ப வரும் சொல்லிட்டு எப்பனா டேட் எல்லாம் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 7ஆம் எக்காலம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ராஜ்யம் தேவன் ராஜ்யம் மாறிடும் சொல்லிட்டு. திருப்பி அந்த வசனம் மட்டும் படிங்க. வெளிப்படுத்தல் 11:15. 7ஆம் தூதன் இக்காலம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதாகால உலகத்தின் ராஜ்யம் எல்லாமே யாரோட ராஜ்யம் ஆயிடுச்சு? கர்த்தருடைய ராஜ்யம் மாறிடுச்சு. கர்த்தருடைய ராஜ்யம் ஆயிடுச்சு, கிறிஸ்துவோட ராஜ்யம் ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம் 7ஆம் எக்காலத்துல. இவ்வளவு பெரிய டீட்டெயில் எல்லாம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் சத்தியம், உண்மை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியணும் என்ன நடக்குது சொல்லிட்டு. இப்போ இவ்வளவு தூரம் வந்து தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கு. பழைய தீர்க்கதரிசனம் நம்ம பார்த்தோம், எவ்வளவு அக்யூரேட்டா நிறைவேறி இருக்கு. ஒன்னும் வந்து ஒரு வார்த்தை கூட வீணா கீழே உள்ள. அப்போ இந்த தீர்க்கதரிசனம் பாத்தீங்கன்னா ஏற்ற வேலையில் நடக்கிறதா இருக்கு. இத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் மட்டும்தான் நம்ம மேல் கட்டிடம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆரம்ப கிளாஸ்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா அஸ்திபாரம் சொல்றது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மேல கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா மேல் கட்டிடம் போதனைகளா இருக்கு. ஓகே, அது தீர்க்கதரிசனத்தின் போதனைகளா இருக்கு. அந்த தீர்க்கதரிசனம் ஒழுங்கா நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல்லால கட்ட முடியும். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா நம்ம மரம் புல் வைக்கோல்லால கட்டுறவங்களா ஆயிடுவோம். அப்போ அக்னி வந்து பரிசோதிக்கும் போது, காலமானது பரிசோதிக்கும் போது அது எரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம கூலியை பெற மாட்டோம் சொல்லி பார்த்தோம். கரெக்டா? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசனம் சொல்றது ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனமா நம்ம படிக்க வேண்டியதா காரியமா இருக்கு. நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. அதனாலதான் நம்ம ஆழமா படிக்கணும் சொல்லி சொல்றது. இப்ப நம்ம இதை பார்த்தோம். இப்ப நம்மளோட கேள்வி, நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் வந்து உலகத்துல இவ்வளவு பாடுகள் நடக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இதுக்கான பதில் வந்து நம்ம செகண்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வருது சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேவன் ராஜ்யம் எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட ராஜ்யம் சொல்லி பாத்தீங்கன்னா அங்க படிக்கலாம். நம்ம சில வசனங்கள் மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாம். இந்த உலகத்தின் ராஜா வந்து பாத்தீங்கன்னா யாரு? பிசாசானவன். 2 கொரிந்தியர் 4:4 படிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க,
சுவிசேஷம் போகாதபடிக்கு அவன் மனதை குருடாக்கினவன் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் தேவனானவன். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ராஜ்யம் என்னோடதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ 40 நாள் சோதிக்கப்படும் போது கூட சாத்தான் என்ன பண்ணா, நீ என்னை பணிந்து கொள், நான் என்ன பண்றேன், இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாத மாதிரி யோபோட புத்தகத்துல படிக்கும்போது தேவன் வந்து கேக்குறாரு, நீ எங்க போயிட்டு வர சொல்றாரு. நான் பூமி எங்கும் சுத்தி வரேன்னு சொல்றான். ஆமா. ஓகே, அவன் ஏன்னா அந்த பூமியின் ராஜா அவன். ஓகே, ஆதாம் கிட்ட கொடுத்த அந்த ஆளுகையை வந்து அவன் பொய் சொல்லி அவனை சாவடிச்சு அவனை வஞ்சித்து என்ன பண்ணானா, ஏவாளை வஞ்சித்து ஆதாம மீறுதலுக்கு உட்பட்டு அந்த ஆளுகை தன்மையை வந்து யார் எடுத்துக்கிட்டா சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான் எடுத்துக்கிட்டான். ஓகே, அதுதான் நம்ம பாக்குறோம். அடுத்தடுத்த சீக்வன்ஸ்ல நம்ம வந்து கிளாஸ்ல படிக்கும்போது இன்னும் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அதை. ஆனா என்னதுன்னா உலகத்தின் அதிபதியாகிய ஆயிட்டான் அவன். அதனாலதான் வந்து பவுல் எழுதும்போது கூட என்ன சொல்றாரு, உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் சொல்லி சொல்றாரு. பிரதர் ஒரு சின்ன இப்போ ஒரு டவுட், ஒரு அந்த சப்ஜெக்ட்ல வரும்போது ஆதாம் பத்தி கேட்கலாமா பிரதர், இல்லைன்னா இப்போ கேட்டுக்கிட்டுங்களா? கேளுங்க பிரதர், அது நம்ம அந்த டாபிக் இருந்ததுன்னா நான் அப்புறம் சொல்றேன், இல்லைன்னா இப்பயே வந்து தெளிவு வேணும்னா இப்ப சொல்லிடுறேன். சரிங்க பிரதர். இப்போ ஆதாமுக்கு வந்து நீங்கள் பலிக்கு பெருக்கி இந்த பூமியை நிரப்பிக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து இந்த ராஜ்யத்தை வந்து பிசாசு திருடினான்னு சொன்னீங்களா, அது எப்படின்னு எடுத்துக்குது பிரதர் அது அர்த்தத்தை? பிசாசு அந்த வஞ்சனை மூலமா, அந்த பொய்யின் மூலமா ஒருத்தவங்களை ஏமாத்தி, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ராஜா இருக்காரு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு மந்திரி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவன் வந்து கூட இருந்து ஏதாவது சகுனி வேலை மாதிரி பண்ணி அவங்கள குடும்பத்தை காலி பண்ணிட்டு அடுத்து அவங்க வந்து ராஜாவாயிடுறாங்கல்ல. அப்படித்தானே வந்து ஒரு ராஜ்யம் வந்து வருது. அந்த மாதிரிதான் அது டீட்டெயில்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ், செகண்ட் கிளாஸ்லயே நம்ம பார்ப்போம் எப்படி வந்து வந்துச்சு. சரிங்க. ஓகே. அவன் பொய், அதனாலதான் கிறிஸ்து சொல்றாரு, பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். ஆதி முதற்கொண்டே அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ஓகே, அவனிடத்தில் சத்தியம் இல்லை சொல்லி சொல்றாரு கிறிஸ்து. அவங்கிட்ட இருந்து மீட்க தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா பூமிக்கு வந்தாரு. மரணத்தின் பிடியில் இருக்கிற மக்களை, அதிகாரத்தை, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் வந்தார் சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். சரி, இப்ப நம்ம என்னதுன்னா ராஜ்யத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு ராஜ்யம்னா எப்படி இருக்கும், ஒரு ராஜா இருக்கணும், கீழே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கான மக்கள் இருக்கணும், அப்புறம் கட்டளைகள் இருக்கணும். கரெக்டா? கவர்மெண்ட் இருக்கணும். கவர்மெண்ட்லன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பாங்களா, போலீஸ், அப்புறம் அந்த அதிகாரிகள், அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ், அப்புறம் கலெக்டர், அப்புறம் வந்து சில மினிஸ்டர்ஸ், அது மாதிரிலாம் இருக்கவங்கலாம் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களா இருக்காங்க சொல்லி பார்க்கணும். அப்புறம் மக்கள் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்து தேவன் ராஜ்யம் ஒண்ணு வரப்போதான். ஓகே, அந்த ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா யார் இருக்கா, கிறிஸ்து இருக்காரு. அவர் கூட ஆளுகை செய்யறதுக்கு, அவர் கூட இருக்கிறதுக்கு வந்து யார் இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா சபை, தேவன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சபை வந்து என்ன பண்றாங்க, அவங்க கூட சேர்ந்து ஆளுகை செய்யறாங்களாம். இது வசனம் உண்மையிலேயே எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். டைம்லாம் இருக்குல்ல பிரதர்? இருக்கு, நீங்க சொல்லுங்க. வெளிப்படுத்தல், இது ஒரு 10 minutes ஆகும், முடிஞ்சிடும். ஓகே, 20:6 படிங்க. 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாருங்க, கிறிஸ்துவனை கூட சேர்ந்து 1000 வருஷம் அரசாளுவார்களாம். கிறிஸ்து தலையா இருக்காரா, அவர் கூட வந்து சபையாய் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்களாம், கூட சேர்ந்து 1000 வருஷம் அரசாள்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். யாரு அரசாளுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா உலக மக்கள் தான் அரசாள்றாங்களாம். ஓகே, உலக மக்கள் அரசாளுவாங்களா? அது எப்படி உலக மக்கள் அரசாளுவாங்க? அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கா. வேணா படிக்கலாம். ஐசையா 26ஆம் அதிகாரம். இல்ல ஐசையா இல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கை 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஒரே நிமிஷம். இப்போ என்ன அதிகாரம் சொன்னீங்க? அப்போஸ்தலர் 24:15. 24:15. சாமி எடுத்து கூட வாசி. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்.
பாருங்க, நீதிமான்களும் அநீதிமான்களும் உயிர் தெழுவார்கள் சொல்லி போட்டிருக்கு. மரணத்திலிருந்து உயிரோட வருவாங்களாம் எல்லாருமே. நீதிமான்களா இருக்கட்டும், அநீதிமான்களாகிய தீமை செய்யற மக்களா இருக்கட்டும், எல்லாருமே உயிரோட வருவாங்களாம். சரி, ஏன் வந்து தீமை செய்யறவங்க வராங்க, தப்பு செய்யறவங்க வராங்க சொல்லி கேட்டா என்ன போட்டிருக்குன்னா, இந்த பூமியில தீமை செய்யற மக்கள் எதனால ஆவறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலினால தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொலை பண்றவன் இருக்கிறான், ஒரு திருடுறவன் இருக்கான் வச்சுக்கோங்க. அவன் வந்து எப்படி ஆவறான்? இந்த பூமியில அவன் வளர்க்கப்படுற சூழ்நிலையா இருக்கட்டும், அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்றதா இருக்கட்டும், அவன் வந்து இந்த உலகத்துல பழகிற மக்கள் மூலமா தான் வந்து சூழ்நிலை அந்த மாதிரி மாறுது. அவன் எண்ணங்கள் இல்லைன்னா பிறந்ததுல இருந்தே அவனுடைய ஜெனட்டிக், அவனுடைய தாய் தகப்பன் வழியா வந்து அந்த மறுபண அணுக்களை என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஒரு ஆளா ஆக்குது சொல்லி பாக்குறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனை வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அவன் ஆதியில செஞ்ச ஆதாம வீழ்ச்சி பண்ண அந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா வாழடி வாழ எப்படி வந்து சுகர் வியாதி வருதோ, இல்லைன்னா கேன்சர் வந்து ஒருத்தவங்க பாஸ் ஆகுதோ அவங்க பரம்பரையில, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாவமும் சரி பயங்கரமான கேடுதலும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப காட் என்ன பண்றாரா, எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் கொடுக்குறாரு. ஓகே, நீதிமன்றங்கள் வந்து ஆளுகை செய்யறதுக்கு போயிடுறாங்க. ஓகே, ஆனா தீய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கடவுளை தெரியாத மக்கள் எல்லாருக்குமே என்ன பண்றாருன்னா காட் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாராம். அந்த வாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அந்த நியாய தீர்ப்பு பூமியில நடக்குமா, அப்ப தேவன் வந்து என்ன பண்றாராம், அவங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தராராம். அதான் படிக்கலாம். நம்ம எங்க போட்டிருக்குன்னா ஐசையால போட்டிருக்கு. ஐசையா 26:9-10. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாருங்க, பூச்சக்கரத்து குடிகள் சொல்லும்போது உலக மக்கள். நியாய தீர்ப்பு பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்து குடி நியாய தீர்ப்பு சொல்லும்போது என்னது, தப்பு ரைட்டு சொல்றது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு சொல்றது வந்து அப்பாவி எல்லா ஜனங்களும் உயிர்த்தல வச்சுட்டு, பூச்சக்கரத்து குடிகள் சொல்லும்போது உலக மக்களை வந்து உயிர்த்தல வச்சுட்டு நீதியை கற்றுத்தராங்களா. அப்ப என்ன நடக்குது சொல்லி பாருங்க, 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தலும் நீதியை கற்றுக்கொள்ளான். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அவ பாருங்க, உயிர்த்தல வச்சு தேவன் ராஜ்யத்துல வந்துட்டு பேரு கூட அநேக துன்மார்க்கர்கள் என்ன பண்றாங்களா, அவருடைய வார்த்தையை வந்து கற்றுக்கொள்ளாம போறாங்களாம். அப்ப தேவன் வந்து ஒரு நீதியுள்ள தேவனா இருக்காரு பாருங்க, எவ்வளவு ஃபேரான தேவன். இந்த உலகத்துல தப்பு செய்யறது வந்து சாத்தானால செய்யற சொல்லி நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இல்ல நீ வந்து உங்க அப்பா அம்மா வந்து பிறப்புல இருந்தே வந்து அந்த ஜெனட்டிக்லே மறுபண அணுக்களே வந்து தப்பு இருக்குன்னு சொல்லிடுறதுனால ஓகே நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இல்ல நீ சூழ்நிலையினால இந்த மாதிரி தப்பு பண்றப்பா, நான் ஒத்துக்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா, தப்பே இல்லாத ஒரு நீதியுள்ள ஒரு தேசத்தை நான் கொண்டு போறேன், என்னோட ராஜ்யத்துல நான் உன்னை கொண்டு வரேன், உயிரோடு கொண்டு வரேன். அப்ப நீ வந்து உண்மையா இருக்கிறியா பாக்குறேன் சொல்லி காட் என்ன பண்றாருன்னா ஒரு வாய்ப்பை தராரா. அதான் நியாய தீர்ப்பு. பிரதர், இப்போ வந்து என்னன்னா, கிறிஸ்துவ அறியாத ஒரு ஆத்மா இறந்து போயிட்டாங்கன்னா தேவனுடைய அந்த 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில வரும்போது அவங்க உயிர் தெழுந்து இருப்பாங்களா? ஆமா, உயிர் தெழுந்து வருவாங்க. உயிர் தெழுந்து சத்தியம் போதிக்கப்படும் அவங்களுக்கு. ஓ சரிங்க சரிங்க ரைட் பிரதர். ஓகே, அதனாலதான் இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். அதனாலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா துன்மார்க்கர் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அப்பயும் வந்து தீமை தான் செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஆமா ஆமா பிரதர். மகத்துவத்தை அறியாதே போகிறார்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, அவங்க கவனியாமே போறாங்க சொல்லி பாக்குறோம். அப்படிப்பட்டவங்க வந்து அழிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அது அப்படியே நம்ம பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன படிச்சோம், கிறிஸ்துவனே கூட சேர்ந்து சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க, 1000 வருஷம் ஆளுகை செய்வாங்களாம். யார ஆளுகை செய்வாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, பூமியில கிறிஸ்துவ அறியாத மக்கள், புறஜாதி மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவ இல்லாமல் ரட்சிப்பில்லை. ஓகே, வானத்திலும் பூமியிலும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நாமம் இல்லாம ரட்சிப்பில்லை. இப்ப நம்ம ஆரம்பத்துல என்ன கேள்வி கேட்டோம்னா, ஒரு அப்பாவி குழந்தை ஒண்ணு ஒரு வயசுல 2 வயசுல இறந்துருது. இல்லைன்னா வந்து கடவுளே தெரியாம சில பேர்லாம் வந்து இறந்து போயிடுறாங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா மூல வளர்ச்சி இல்லாத மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி ரட்சிப்பு சொல்லி கேள்வி பாத்தீங்கன்னா, தேவன் என்ன பண்றாருன்னா, இது எல்லாம் இந்த சூழ்நிலையில தான் இந்த மாதிரி ஆகுது. அவங்களுக்கு புதிய வாய்ப்பு வந்து என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அந்த தேவன் ராஜ்யத்துல வந்து தராரு சொல்லி பாக்குறோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமா பிரதர். அப்புறம் ஒரு சின்ன ஒரு டவுட் ஒண்ணு. அப்போ வசனத்துல வந்து மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தை வருது பிரதர். அது எங்க இருக்குன்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அங்க இருக்கு நீங்க சொல்றது. அந்த நியாய தீர்ப்பு தான் நம்ம இங்க பாக்குறோம். நீங்க 9ஆம் வசனத்துல படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது என்ன நியாய தீர்ப்பு? திருப்பி உயிரோட வராங்க, வந்த உடனே
உம்முடைய நியாய தீர்ப்பு பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொள்வார்கள். ஓகேவா? சரிங்க சரிங்க. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பு நடக்கக்கூடிய காரியங்கள் இந்த வார்த்தை. ஆமா. சோ அந்த நியாய சரிங்க தீர்ப்பு நடக்கும்போது அப்பனா என்னதுன்னா, ஒரு நியாயம்னா என்னது? அவங்களுக்கு ஃபேர் சான்ஸ் இருக்கணும். ஆமா, பை சான்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. சான்ஸ் இருக்கணும். இப்போ வந்து சான்ஸே இல்லாம இந்த நீ 70 வருஷம் நீ செய்யற தப்புக்காக நான் உன்னை நரகத்துல நித்தியமா போடுறேன்னு சொன்னாங்கன்னா அது எப்படிப்பட்டது? கஷ்டமாயிடுமே. ஆமா. ஆமா. அது மட்டும் இல்லாம டைரக்டா ஒரு வசனம் வேற இருக்கு. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை சொல்லி போட்டிருக்கு. அப்ப பார்க்கும்போது அப்ப இயேசு கிறிஸ்து தெரியாத குழந்தைங்க இருக்காங்களே, அந்த மூல வளர்ச்சி இல்லாதவங்க இருக்காங்களே, அப்பாவி ஜனங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஓ சரிங்க சரிங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி சரியா போதிக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல. கிறிஸ்தவர்களே எத்தனை பேர் வந்து உண்மையா கிறிஸ்துவ தெரிஞ்சிருக்காங்க? உண்மை. பேரளவு கிறிஸ்தவர்களா இருக்காங்க. ஆமா, பேர் கிறிஸ்தவங்க, வருஷக்கணக்கு கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆமா. அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் தரதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஓகே, அவங்களுக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது பூமியை ஆளுகை செய்வர்கள் யாருன்னா அந்த கிறிஸ்தவான்களும் கிறிஸ்துவும் சேர்ந்து, கிறிஸ்து தான் தலையா இருக்காரு, கிறிஸ்துவோட சேர்ந்து சபையா இப்ப உண்மையுள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவரோட கூட சேர்ந்து ஆளுகை செய்யறாங்க. அப்படி செய்யும்போது சத்தியம் வந்து யாருக்கு போதிக்கப்படுதுன்னா அந்த பூமியில இருக்கிற உயிர்த்தெழுந்து வர நீதிமானும் அநீதிமானும் உயிர்த்தெழுவார்கள் சொல்லி நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு. ஆமா பிரதர், ஆமா பிரதர். அப்ப பிரதர் இப்போ வந்து நல்லா கர்த்தருடைய சத்தியத்துல அறிந்து கொண்டு ஒருவேளை கர்த்தருடைய வருகையில போகாத ஒரு கொஞ்சம் நீதிமானா இருந்தாரு, அதான் ஒரு 90% நீதிமானா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் இந்த நீதிமான் லிஸ்ட்ல இங்க வருவாரா பிரதர்? இல்ல பிரதர், பூமியில வந்து அவங்க வந்து திருப்பி வருவாங்க. அவங்க பரலோகம் போக முடியாது, பூமியில தான் வர முடியும். வருகையில, ஏன்னா வருகையில போல அவங்க பூமியில தான் திருப்பி வருவாங்க. அப்ப வந்து சத்தியம் போதிக்கப்படும் போது கடைசியில சாத்தான அவுத்து விடுறாங்க பாருங்க. சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு சாத்தான அவுத்து விட்ட பிறகு அவங்க உண்மையிலேயே அதுல நிக்கிறாங்களா நிக்கலையா சொல்றது வந்து அப்பதான் தெரியும். ஆமா, அது நம்ம ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. நம்ம பண்ண முடியாது. அதனாலதான் வந்து சத்தியம் போதிக்கப்படுறதுக்கு 1000 வருஷம் கொடுக்குறார் தேவன். ஓ சரிங்க சரிங்க. ஓகே ஓகே. நீங்க வேணா அப்படியே நீங்க 7ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 20:7. வெளிப்படுத்தல் 7:20. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிரதர், வெளிப்படுத்தல் 7ல வந்து 17 தான் இருக்குது. வெளிப்படுத்தல் 7 இல்ல பிரதர், இது வெளிப்படுத்தல் 20:7. 27ங்களா? 20:7. சரிங்க பிரதர். வெளிப்படுத்தல் 27ஆம் வருஷம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். பாருங்க, 1000 ஆண்டு தேவன் வந்து சத்தியத்தை போதிக்கிறாரு. யார் மூலமா? கிறிஸ்துவும் சபையும் மூலமா வந்து சத்தியத்தை போதிச்சு வழிநடத்துறாங்க. நீதியுள்ள தேசமா இருக்கு. அங்க பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப துன்மார்க்கர்கள் என்ன பண்றாங்க? நீதியை கற்றுக்கொள்ளவே இல்லை. தேவனுடைய கிருபையை வந்து என்ன பண்றாங்க? வீண்படுத்துறாங்க. 1000 வருஷம் 1000 வருஷம் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்தாலும் பண்ணல. அப்ப கடைசியில சாத்தான் அவுத்து விடும் போது இவங்க என்ன பண்றாங்க? சாத்தான் கூட சேர்ந்துட்டாங்க. எங்க எஜமான் வந்துட்டாரு சாத்தான் சொல்லிட்டு உள்ள சேர்ந்துடுறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்களின் இதுக்கு போய் சண்டைக்கு போறாங்க பாருங்க. 9ஆம் வசனம். 29. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்போது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. பாருங்க, காட் என்ன பண்ணிட்டாரு? அவங்களை முற்றிலுமா அழிச்சு போட்டாரு. சோ இப்படிதான் வந்து அந்த துன்மார்க்கர்கள் வந்து அழியிறாங்க. அந்த நியாய தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் நியாயம் வந்து அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு திருப்பி பண்ண முடியும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து அவங்க வந்து சாத்தானுடைய உலகம் இது. இயேசு கிறிஸ்து சொல்றது என் உலகம் கிடையாது சொல்லிட்டு அப்ப எப்படி தீர்ப்பு பண்ண முடியும்? அதனாலதான் அவருடைய ராஜ்யத்துல கொண்டு வந்து உயிர்த்தல வச்சுட்டு அதுக்கப்புறம் சத்தியம் போதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வைக்கிறாரு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் நீதியுள்ள தெய்வம் சொல்லி பாக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையில இருக்காரு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப அந்த மாதிரிதான் ராஜ்யம் வருது. அந்த ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்கும் சொல்லி ஒரு 4 வசனம் மட்டும் படிச்சிடலாம். ஐசியா 65:17 படிங்க. 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. பாருங்க,
புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறாராம். இதை நம்ம வெளிப்படுத்தல் 21 படிச்சோம். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி துடைப்பார். மரணமும் இல்லை துக்கமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு உலகத்தை வந்து உண்டு பண்றாரு சொல்லி பாக்குறோம். ம், அப்படியே ம். நீங்க வந்து ஐசியா 35:1 படிங்க. ஏசாயா 35:1. ஏசாயா 35:1. ம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். பாருங்க எப்படி ஆகுமா, வனாந்தரம்லாம் வந்து அப்படியே பூத்து குலுங்குமா. ம், ம். ஓகே, இங்க பசி பட்னியில வந்து ஆப்பிரிக்கால செத்துட்டு இருக்காங்க, பஞ்சம். ஆமாங்க. அந்த ம், பஞ்சம் எல்லாம் இருக்காதான், ம். நோய்கள் இருக்காதான். ஓகே, நோய்கள் இருக்காது சொல்றதுக்கு அப்படியே படிக்கலாம். ஐசியா 33:24 படிங்க. ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, வியாதிப்பட்டிருக்கிறேன். இப்ப டெஸ்ட் எடுத்தாலே எல்லாருக்கும் வியாதி இருக்கு, ஆனா வியாதியே ஆமா. இருக்காதான். அப்ப ம், வியாதியே ம். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஹாஸ்பிட்டல்னா டாக்டர் படிப்பு தான் இந்த உலகத்துல பெரிய படிப்பா இருக்கு. டாக்டரே ஆமா. கிடையாது. ம், ம். ஏன்னா தேவன் என்ன பண்றாராம், வியாதிகள் எல்லாத்தையும் சுகப்படுத்திடுறாராம் சொல்லி பாக்குறோம். நோய்களே கிடையாது சொல்லி பாக்குறோம். அப்படியே பாருங்க, ஊனமற்றவர்கள், குருடர்கள், அந்த மாதிரிலாம் ஆள் இருப்பாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது ராஜ்யத்துல. 35ஆம் அதிகாரம் ம். 5-6 படிங்க. ஏசாயா 35:5-6. அப்போது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்போது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்தே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஓகே, அப்படிதான் வந்து கரெக்டா? புதிய உலகம் இருக்க போகுது, தேவன் ராஜ்யம் இருக்க போகுது, பயங்கரமான ஒரு உலகம் வரப்போகுது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா முடவர்கள், ஊனமற்றவர்கள், அந்த மாதிரி யாரும் மூல வளர்ச்சி இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. எல்லாரும் உயிர்த்தெழ மீது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டான, ஆதாமுக்கு எப்படி பெர்ஃபெக்டான பாடி இருந்ததோ, நோய் இல்லாத சரீரம் இருந்ததோ, உருவாக்கம் எது, அந்த மாதிரி ஒரு சரீரம் தேவன் கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுத்தங்கள் இருக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இப்ப ஒரு நாடும் பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செலவு பண்றாங்க, மிலிட்டரி. ஓகே, ஆனா அதெல்லாம் இருக்க போறது கிடையாது. சங்கீதம் 46:9. 46:9. சங்கீதம் 46:9. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். பாருங்க, எல்லாத்தையும் இடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கி அக்னியில தூக்கி போடுறாரு சொல்லி பாக்குறோம், சுட்டு அடிக்கிறாரு சொல்லி பாக்குறோம். அப்போ பட்ஜெட் அந்த மாதிரி சோல்ஜர்ஸ், ஆர்மி சொல்ற, நாட்டுக்கு நாட்டு இது என் பார்டர், இது நீக்குள்ள வரக்கூடாது, அது என் பார்டர் வரக்கூடாது சொல்ற அந்த பிரிவினைகளே இருக்காது சொல்லி பாக்குறோம். ஓகே, இது என் நாடு, அது உன் நாடு, இது என் வீடு, அது உன் வீடு சொல்ற அந்த மாதிரி ஒரு எண்ணங்களே இருக்காது சொல்லி பாக்குறோம். எல்லாமே ஒரே ஜனங்கள், பூமி எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் சொல்லி பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்க போகுது. அப்புறம் ஏற்றத்தாழ்வு இருக்குமா சொல்லி பார்த்தீங்கன்னா அது கிடையாதான். ஐசியா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஐசியா 30:23. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. 30:23 தானே பிரதர்? ஆமா ஆமா. அப்போது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பு இருக்குமா. எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு வீடு கொடுத்து தேவன் என்ன பண்றாராம், எல்லாருமே ஈக்குவல். இப்ப ஜெயலலிதாவா இருக்கட்டும், இல்லைன்னா கருணாநிதியா இருக்கட்டும், அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஈக்குவல், ஏற்றத்தாழ்வே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஏழைங்களா இருக்கவங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஆனா வந்து பணக்காரங்களா இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பணக்காரங்களா இருக்கவங்க வந்து பரலோக ராஜ்யத்தில், அந்த தேவன் ராஜ்யத்தில் நுழையிறது ஐதா இருக்கு சொல்லி சொல்றாரு. அதுலதான் இதுதான் ரீசன் சொல்லி பாக்குறோம். எல்லா பணக்காராயிட்டா அவங்களுக்கு வந்து மேட்டிமை வரும். அப்போ அந்த உலகத்துல நான் என்கிட்ட கீழே வேலை செஞ்சாலும் ஏன் சரிசமமா வந்து ஒரு வீட்டுல இருக்காங்க சொல்ற அந்த இதெல்லாம் வரும். அப்படிதான் வந்து நிறைய விஷயம். அவங்க என்ன பண்ண, தன்னை தாழ்த்தணும். ஆக்சுவலா எப்படி நேபுகாத்நேசர் வந்து தன்னை தாழ்த்தினாரோ, நான் தேவன் தான் பெரியவரு, அவர் தவிர வேற யாரெல்லாம் சொன்னாரோ, அந்த மாதிரி இவங்களும் தாழ்த்தணும். ஓகே, அந்த மனமாற்றம்லாம் நடக்கணும். அது நடந்தாதான் அவங்க வர முடியும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா மரணத்தையும் என்ன பண்றாரு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மரணத்தையும் என்ன பண்றாரு தேவன் வந்து நீக்கி போறாரு சொல்லி பாக்குறோம். அது எங்க படிச்சோம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம்ல. தேவனுடைய வாசத்துல வந்து பூமியில வருது. ஆமா, வாசிட்டுங்களா?
வாசிங்க வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆ ஓகேவா? அப்ப மரணத்தையே தேவன் என்ன பண்றாருன்னா, தேவன் ராஜ்யத்துல நீக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ம், ம். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா கடைசியில ஜட்ஜ்மெண்ட் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா மரணமே காலி இதாயிடுது. ஏன்னா தீய மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடறாருல சாத்தானோட சேர்ந்து. ஆமா அழிச்சிட்ட brother. பிறகு அப்புறம் தீய மக்கள் இல்லைன்னா மரணம் இருக்குமா? இருக்காது பிரதர். அதுதான் பாத்தீங்கன்னா மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, எல்லாத்தையும் நீக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. 1000 வருஷம் சான்ஸ் தராரு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு சுத்தமாக்கிட்டு இந்தாங்க வாழுங்கப்பா சொல்லிட்டு மனுஷன் கையிலே திருப்பி வந்து அந்த சாவியை வந்து கொடுத்துறாரு. சாத்தானையும் காலி பண்ணிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். ஆமா ஆமா. எப்படி ஆதாம் கிட்ட வந்து ஆதியிலே கொடுத்தாருல, பூமியை ஆண்டுகொள், பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை ஆண்டுகொள், செடி என்னது பறவைகளையும் இதையும் சொல்லிட்டு அது அந்த வசனம் வேணா படிச்சிடலாம், படிச்சு முடிச்சிடலாம். சரிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 22. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, திருப்பி என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் திருப்பி மனுஷங்க கையில கொடுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். தப்பு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. சோ இதுதான் வந்து பிரதர் தேவனுடைய திட்டம். சோ ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் ஏன் உலகத்துல இவ்வளவு தீமை நடக்குது சொல்லிட்டு. அந்த தீமைக்கெல்லாம் காரணம் வந்து சாத்தான் தான். அது எல்லாத்தையும் திருப்பி மாத்துறாரு. ஆனா அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீடைல்டா நம்ம வந்ததுன்னா ஆதியாகமத்துல இருந்து டீடைல்டா நம்ம போக போறோம். அது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வெறும் நம்ம வந்து ஒரு 5% தான் பார்த்திருக்கோம். பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா இப்ப பார்த்ததுல? இப்ப பார்த்ததுல எதுவும் இல்ல பிரதர். அதான் நடுவுல கொஞ்சம் உங்களுக்கு கேட்டனே. சரி பிரதர். அப்புறம் நீங்க இதை நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க வேற தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்களா கேள்வி, அது கேளுங்க இருந்ததுன்னா. இல்ல டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம நாளைக்கு கூட இல்ல ஈவினிங் கூட நம்ம பார்க்கலாம். சரி பிரதர், நான் ஈவினிங் பார்த்துடலாங்களா? ஈவினிங் பார்த்துக்கலாம். ஓகே பிரதர். ஓகே சரி பிரதர், நான் உங்களுக்கு